ஸோ நம்மளோட கிளாஸை பார்த்தீங்களா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி? பார்த்துருந்தீங்க. ஸோ ஓரியன்டேஷன் கிளாஸ் பார்த்துட்டீங்க. ஓகே ஃபைன். அப்போ நீங்க ஆன்லைன்ல ஓரியன்டேஷன் கிளாஸ் பார்த்துருக்கீங்களாப்பா? இல்லை இன்னும் யாருமே இன்னும் பார்க்கலையா? யாரும் பார்க்காதவங்க இருக்கிறீங்களா? ஓரியன்டேஷன் கிளாஸ் என்னோடது என்ன லைக் பார்த்தாச்சு அப்படின்னா நான் டேரக்டா மாடர்ன் இந்தியாவுக்கு போயிடுவேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு பிரீஃபா நம்ம லைக் மேலோட்டமா இன்ட்ரோ மாதிரி பேசிட்டு மாடர்ன் இந்தியாவுக்கு நம்ம போயிடலாம். ஆன்லைன்லப்பா இருக்கிறீங்களா? நான் பேசுறது கேக்குதா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மினிட்ல அமைதியா இருக்கிறீங்க எல்லாரும். பார்த்தாச்சாப்பா ஆன்லைன்ல லைக் என்னோட ஓரியன்டேஷன் கிளாஸ். சரி ஓகே லைக் வில் சி லைக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேலோட்டமா இன்ட்ரோ மாதிரி நம்ம பேசிட்டே நம்ம மாடர்ன் இந்தியா இன்னைக்கு மாடியூல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என் பேர் விமல் ராஜ். நான் வந்து 4 யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொடுத்துருக்கிறேன் வித் இன்டர்வியூ, ஒரு சிவில் இன்டர்வியூ, ஒரு ஃபாரஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்கிறேன் வித் என்னோட ஆப்ஷனல் பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல். நான் உங்களுக்கு வெரி குடா வந்து போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கவர் பண்ற மாதிரி லைக் மாடர்ன் இந்தியால இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஏன்ஷியன்ட், மெடிவல், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, என்டையர் ஹிஸ்ட்ரி மாடியூலுமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் வித் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் நோட்ஸ் கூட நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ நம்ம போறதுக்கு முன்னாடி முதல்ல சிலபஸை பார்த்துடலாமா? இப்படிதானே சிலபஸ் இருக்குது. ஸோ இப்படிதானே இருக்குது நம்மளோட சிலபஸ். ஹிஸ்ட்ரி ரிலேட்டடா சிலபஸ்ன்றது இதுதான் இருந்துச்சு. ஸோ வந்து என்னது ப்ரிலிம்ஸ்ல ஒரே வார்த்தையில நமக்கு கொடுத்துட்டாங்களா? என்ன கொடுத்துட்டாங்க? ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு கொடுத்துட்டாங்க. ஆனா அங்கதான் வந்து என்னது பெரிய ஒரு ஆப்பே இருக்கு. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்றது ரொம்ப ரொம்ப வாஸ்ட் அப்படின்றது. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் அதுக்கப்புறமேல என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்றது. ஓகே, சரி நான் ஏதாச்சும் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தா எனக்கு இன்டரப்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் வில் பி வந்து பாத்தீங்கன்னா கிளாரிஃபைங் தட். ஸோ ப்ரிலிம்ஸ்ல இந்த மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. வேர் இஸ் மெயின்ஸ்ல என்ன மாதிரிப்பா கொடுத்துருக்காங்க? கிளியரா வந்து பாத்தீங்கன்னா எந்த பேப்பர்ல வரும்? நமக்கு 4 ஜிஎஸ் இருக்குது. அதுல பேப்பர் 1ல ஜிஎஸ் பேப்பர் 1ல தான் இருக்கும். என்னென்ன மாதிரியான வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளியரா நோட் பண்ணுங்களேன். என்ன வேர்டிங் கொடுத்துருக்காங்க? கிளியரா இந்தியன் கல்ச்சர்ன்ற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. கல்ச்சர் கவரிங் வேரியஸ் ஆஸ்பெக்ட். அதுக்கப்புறமேல என்ன வார்த்தையை கொடுத்துருக்காங்க? மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. கிளியரா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. அண்ட் தென் அதோட ஒரு பார்ட் தான் வந்து என்னது? ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் வந்து என்னப்பா கொடுத்துருக்காங்க? போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான ஒரு டிபிக்கல் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய மெயின் சிலபஸ், ஹிஸ்டரி ரிலேட்டட் சிலபஸ். ஸோ இந்த சிலபஸை நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி நம்ம சிம்பிளா டீகோட் பண்ணிடலாமா? நம்மளோட ஹிஸ்டாரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இந்தியன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியான்னு ஒரே வார்த்தையில கொடுத்துட்டாங்க. ப்ரிலிம்ஸ்ல கொடுத்திருந்தா கூட நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? பிகாஸ் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக, நம்மளோட ஈஸியா படிக்கணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்காங்க? இந்தியாவோட ஹிஸ்டரியை இந்த மாதிரி வேரியஸ் பீரியட்ஸா பிரிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன பீரியடா நம்ம படிக்க போறோம்? ஆப்வியஸா இந்தியன் ஹிஸ்டரி எப்படிப்பா படிக்க போறோம்? ஏன்ஷியன்ட் இந்தியான்னு படிக்க போறோம். அண்ட் தென் வந்து என்னப்பா படிக்க போறோம்? மெடிவல் இந்தியான்னு படிக்க போறோம். அண்ட் தென் என்னப்பா? மாடர்ன் இந்தியான்னு படிக்க போறோம். அதான இருக்குது. ஏன்ஷியன்ட் இந்தியான்றது ஆல்மோஸ்ட் எப்போ 2 மில்லியன் இயர்ஸ். 2 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து பாக்குறப்போ ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அவ்வளோ டீப்பாலாம் போய் நம்ம படிக்க மாட்டோம். 2 மில்லியன்ல இருந்து எவ்வளவு வருஷம் வரையும்? 750 CE வரையும். 750 CE. ஸோ வந்து பாத்தீங்கன்னா 750 CE வரை என்னது? இட் ரெப்ரசென்ட் வந்து என்னப்பா? ஏன்ஷியன்ட் இந்தியா. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஏன்ஷியன்ட் இந்தியா ஸ்லோலி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு மெடிவல் ஸ்டேட். மெடிவல் ஸ்டேட்ன்றது எப்போ? 750ல இருந்து எப்பப்பா? 1750. இது எல்லாமே அக்யூரேட்டா இந்த நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த நம்பர்ன்றது கிடையாது. பிகாஸ் இது எல்லாமே நம்மளோட கன்வீனியன்ஸ், அப்ராக்சிமேட், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக நம்ம போட்டு கொடுக்கறது. அப்போ 750ல இருந்து 1750 என்னப்பா? மெடிவல் இந்தியா. அண்ட் தென் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது என்னது? மாடர்ன் இந்தியா. ஸோ மாடர்ன் இந்தியான்றது நான் அப்ராக்சிமேட்டா என்ன போட்டிருக்கிறேன்? 1750ல இருந்து என்ன போட்டிருக்கிறேன்? 1964 வரையும் போட்டிருக்கேன். 1750ல இருந்து 1964 which covers வந்து என்னது? போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஓகே இல்ல டன்ல. ஸோ எக்ஸாக்டா 1750ல ஆரம்பிக்கிறதா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ மாடர்ன் இந்தியான்றது ஸ்லோவா தான் வந்திருக்கும். பட் ஆனால் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கா. அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற என்னப்பா ஹிஸ்டரியில இருக்குது? யூபிஎஸ்சில என்ன இருக்குது? வேர்ல்டு ஹிஸ்டரி இருக்குது. ஸோ வேர்ல்டு ஹிஸ்டரியை பொறுத்தவரை நீங்க என்ன பார்த்தா போதும்? மாடர்ன் வேர்ல்டு ஹிஸ்டரி பார்த்தா போறோம். நம்ம இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட், மெடிவல் இதெல்லாம் மாடர்ன் எல்லாம் பாக்குறோம். ஆனா வேர்ல்டு ஹிஸ்டரிக்கு பொறுத்தவரை நான் எங்க இருந்து போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ 1750 which means மாடர்ன் வேர்ல்டு ஹிஸ்டரி நமக்கு போதும். நாட் நீடட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட், மெடிவல் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த போர்ஷன்ன்றது எதுக்கு மட்டும் தான் இருக்கு? வேர்ல்டு ஹிஸ்டரின்றது எதுக்கு மட்டும் தான் இருக்குது? வேர்ல்டு ஹிஸ்டரி ஒன்லி ஃபார் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்ல டன்.
ஸோ இதுதான் வந்து நம்ம எப்படி படிக்க போறோம், ஹிஸ்டரி எப்படி அப்ரோச் பண்ண போறோம், இந்தியாவோட ஹிஸ்டரி எப்படி டிவைட் ஆயிருக்குது அப்படின்னு நம்ம மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது லைக் என்னது எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க என்னன்னு நமக்கு தெரியணும்ல. ஹிஸ்டரியை பொறுத்தவரை எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2024ல வெறும் 9 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. எல்லாருமே ஹிஸ்டரியை நெக்லெக்ட் பண்ண அடுத்த 2 வருஷம் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. 2 வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்க, 25ல ஆல்மோஸ்ட் 16 கொஸ்டின்ஸ் கிடைக்கிறாங்க, which is translating into 32 marks. and where is 26ல இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ எவ்ரி 5th கொஸ்டின் ஒரு ஹிஸ்டரி கொஸ்டினா வந்துருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளவு கொஸ்டின், 21 கொஸ்டின்ஸ். ஸோ 21 கொஸ்டின்ஸ் which is translating into 42 marks. அடுத்த வருஷமும் இப்படிதான் கேட்பானா சார்னா என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. பட் ஆனா இங்க பாக்குறப்போ நமக்கு என்ன இன்ஃபர் பண்ண முடியுது, அந்த ஆவரேஜ் ஒரு 15 கொஸ்டின்ஸ், ஒரு 12 to 15 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் சைட்ல 20 வரையும் போறான், ஒரு மினிமமா 10 வரையும் போறான். ஸோ அப்போ அந்த ஆவரேஜ் நம்ம 15 கொஸ்டின்ஸ். அப்போ கிட்டத்தட்ட உங்களோட ப்ரிலிம்ஸ்ல 1/6 ஆஃப் த சிலபஸ் கான்ஸ்டிடியூட் வந்து என்னதுப்பா. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி, அப்போ ஹிஸ்ட்ரியை நீங்க ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா என்னது படிச்சா மட்டும்தான் நம்மளால அபோவ் ஆவரேஜ் ஸ்கோர் பண்ண முடியும். நான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹிஸ்ட்ரியை வந்து நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது பாலிட்டி, எக்கனாமி, எஸ்பெஷலி பாலிட்டி. நான் லக்ஷ்மிகாந்த் மட்டுமே படிச்சு நான் ஓடிடுவேன், லக்ஷ்மிகாந்த் அது இதுன்னு சொல்லி ஓடிடுவேன். ஜியாகிரபியில நான் என்சிஆர்டி வச்சுட்டு ஓடிடுவேன், அப்புறமேல் கரண்ட் அஃபேர்ஸ் நான் இது பண்ணிட்டு ஓடிடுவேன் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. ஸோ தே ஆர் டெல்லிங் யூ அஸ் டு வந்து பாத்தீங்கன்னா என்னது எல்லாத்துக்குமே ப்ராப்பரான இம்பார்ட்டன்ஸ் கொடு, எதையுமே நெக்லெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்குதுன்றப்போ நமக்கு ஹிஸ்டரிக்கு ப்ராப்பரான எம்பசைஸ் நீங்க கொடுக்கணும். அண்ட் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கல்ல, 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆஃப் ஆஃப் த கொஸ்டின் மாடர்ன் இந்தியால இருந்து, ஆஃப் ஆஃப் த கொஸ்டின் ஆமக் ஏரியால இருந்து, ஏன்ஷியன் மெடிவல்ல இருந்து வரும். ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் ட்விக் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, இந்த வருஷம் 21 கொஸ்டின் சொல்றோம் பாத்தீங்களா. 21 கொஸ்டின்ல ஆல்மோஸ்ட் 16 கொஸ்டின், 16 கொஸ்டின் வந்து என்னது ஏன்ஷியன்ட் அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். மெடிவல்ல கூட கிடைக்கல, ஏன்ஷியன்ட் அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல மட்டுமே கேட்டிருந்தாங்க. அண்ட் 5 கொஸ்டின் கிட்ட எதுல வந்துச்சு, மாடர்ன் இந்தியால வந்துச்சு. அதே போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 8 to 9 கொஸ்டின் மாடர்ன் இந்தியால இருந்து வந்துருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம இந்த வருஷத்தை பார்த்து நம்ம மாடர்ன் இந்தியா கம்மியா படிக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. ஸோ மாடர்ன் இந்தியாவுக்கு ஹிஸ்டரியில ஒரு கிரேட் எம்பசைஸ் நம்ம கொடுத்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஆஃப் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அங்க இருந்து தான் வரும். அண்ட் மெயின்ஸுக்கும் நமக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தோம். மெயின் சிலபஸ்லையும் கிளியரா என்ன கொடுத்துருந்தாங்க, மாடர்ன் இந்தியா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பிரேக்கப். வேர் இஸ் ப்ரிலிம்ஸ்ல இந்த மாதிரி பிரேக்கப் இருக்கு, மெயின்ஸ்ல எந்த மாதிரி பிரேக்கப் இருக்குது, மெயின்ஸ்ல இந்த மாதிரி தானே பிரேக்கப் இருக்கு. ஸோ மெயின்ஸ்ல ஒரு மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டாங்க. ஹிஸ்டரியில இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, பேப்பர் 1ல அவுட் ஆஃப் 250 மார்க்ல என்னது 75 மார்க்ஸ். எப்பயுமே வந்து ஸ்டாண்டர்டா என்னப்பா கேட்கறாங்க, 6 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ வந்து 3 10 மார்க் கேட்கறாங்க, 3 15 மார்க் கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு லைக் இதுல எதுவும் பெருசா சேஞ்சஸ் இப்போ நம்மளால விசிபிளா கிடையாது. ஸோ இதுதான் விஷயம் பொறுத்தவரை. அந்த நம்ம படிக்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ரெஃபரன்ஸ் புக் உங்களை பொறுத்தவரையும் என்னோட நோட்ஸே ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா இருக்கும். லைக் என்ன, நான் மல்டிபிள் சோர்ஸ்ல இருந்து யூஸ் பண்ணியிருப்பேன், என்னோட ஆப்ஷனல் நோட்ஸ்ல இருந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ப்ராப்பரா உங்களுக்கு விசிபிளா எது இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி நான் ஹைலைட் பண்ணி தான் நான் இங்க கொடுத்துருந்துருப்பேன். அண்ட் அடிஷ்னலா நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க, சப்போஸ் உங்களுக்கு ஸ்டோரி மறந்துருச்சு, இல்ல எனக்கு கொஞ்சம் வந்து கதை வந்து ஒரு 4 மந்த் கழிச்சு, ஒரு 5 மந்த் கழிச்சு எனக்கு கதை மறந்துச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த புக்ஸ் வேணா நீங்க ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு புக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்னு ஆஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் ஊருக்கே தெரியும் என்னது ஸ்பெக்ட்ரம் புக். ஆனா ஸ்பெக்ட்ரம் புக் என்ன பொறுத்தவரையும் லைக் ஐ ஓன்ட் ரெக்கமெண்ட் ஆக்சுவலா, பிகாஸ் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆயிடுச்சு. ரொம்ப குட்டி புக்ல ரொம்ப கொச்ச கன்ஜஸ்டடா நிறைய திங்ஸ் இருக்குது. சப்போஸ் இது எனக்கு நீங்க வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா வேணா மேபி வந்து பாத்தீங்கன்னா பூனம் தலால் தாஹியாவோட மாடர்ன் இந்தியா ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிஎம்எஃப் மாடர்ன் இந்தியா கூட ஹேண்டில் பண்ணலாம். பீட் எனிதிங், ஏதாச்சும் ஒண்ணு. நான் என்னோட அட்வைஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரேதர் தென் இந்த மாதிரி இந்த புக்குக்கு போறதுக்கு பதிலா என்னோட நோட்ஸ் அலாங் வித் நியூ என்சிஆர்டி இருக்குல்ல, ஓல்டு என்சிஆர்டி சொல்லல, நியூ என்சிஆர்டி. ஏன்னா நியூ என்சிஆர்டில நிறைய அப்டேட்டட் திங்ஸ் இருக்குது. ஸோ ஓல்டு என்சிஆர்டில இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே கண்டிப்பா என்னோட நோட்ஸ்ல இருக்க போது நான் கதையா சொல்லியிருக்க போறேன். ஆனா இந்த நியூ என்சிஆர்டில சின்ன இடத்துல இப்போ இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின்ல ஒரு 2 கொஸ்டின் நியூ என்சிஆர்டில இருந்து டைரக்டா பிக் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த அப்டேட்டட் என்சிஆர்டியை கொஞ்சம் நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். என்ன அப்படின்னா இந்த என்சிஆர்டில இங்க இந்த பிரச்சனை என்னன்னா, நியூ என்சிஆர்டில என்ன இஷ்யூ இருக்கும் அப்படின்னா கண்டினியூட்டி இருக்காது. இப்ப நம்ம ஓல்டு என்சிஆர்டி படிக்கிறப்போ அழகா லைக் வந்து 18th செஞ்சுரியில இருந்து அழகா அப்படியே கதை மாதிரி அப்படியே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும். ஆனா வேரிஸ் நியூ என்சிஆர்டில பிச்சு படிச்ச மாதிரி இருக்கும், ஜம்ப் ஆகிற மாதிரியே இருக்கும், உங்களுக்கு ஒரு கொஹரன்ஸ் கிடைக்காது. ஆனா அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் உங்களுக்கு என்னது, நம்ம தான் நீங்க கிளாஸ்ல உட்காடுறீங்களே,
அப்ப கிளாஸ்ல உட்கார்றப்ப நான் உங்களுக்கு கதை ஃபுல்லா சொல்லிடுறேன். நான் நிறைய ஓல்டு என்சிஆர்டில இருந்து மத்த சோர்ஸ்ல இருந்து சொல்லிடுறேன். இன்னும் நம்ம நியூ என்சிஆர்டில சின்ன சின்ன விஷயம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் புக்லயுமே இல்லாத இன்ஃபர்மேஷன் எல்லாம் சம்டைம்ஸ் இதுல இருக்கு நியூ என்சிஆர்டி. ஈவன் என்னோட ஆப்ஷனல் புக்ல கூட இல்லாத இன்ஃபர்மேஷன் எல்லாம் நியூ என்சிஆர்டில இருக்கு. ஸோ அவங்களுக்கோட டைரக்ட் ரெஃபரன்ஸ் அங்க இருந்து வருதுன்றனால என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா என் கிளாஸ் நோட்ஸ் அண்ட் நியூ என்சிஆர்டி கம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேல் டைம் இருக்கு எனக்கு, நான் எல்லாம் ஸ்கூல் லெவல் இல்லை சார், நல்லா வேற லெவல் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா வேற புக்ஸ்க்கு நம்ம போய்க்கலாம். ஓகே, நான் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் பக்காவா உங்களுக்கு நான் நோட்ஸ் அனுப்பிடுவேன். நீங்க முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க, அப்பப்போ ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்ன ரன்னிங் நோட்ஸ் கொடுப்பேன். அண்ட் தென் என்னோட பிபிடியும் நான் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ எஸ்பெஷலி மெயின்ஸ்க்கெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா என்னோட நோட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். வித் லிட்டில் பிட் ஆஃப் ஏஐ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு வாஸ்ட்னஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தேவை. வாஸ்ட்னஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தேவைன்றதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், என்னோட நோட்ஸ் சம் ரெஃபரன்ஸ் புக்ன்றேன். ஓகே, ஸோ மெயின்ஸுக்கு நோ இஷ்யூ, நான் உங்களுக்கு பக்காவா நான் பண்ணி கொடுத்துறேன் மெயின்ஸை பொறுத்த அப்படின்ற. ஓகே இல்ல, இது என்னப்பா ரெஃபரன்ஸ் புக் அப்படின்றது. ஓகே டன், கிளியரா? இன்ன வரையும் கிளியராப்பா? ஸோ நான் சிலபஸ் காமிச்சேன். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ப்ரிலிம்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு காமிச்சேன். மெயின்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் நான் சொன்னேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை தாண்டி நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஹிஸ்ட்ரிக்கு. இப்போதைக்கு நம்ம என்னதுக்கு வந்திருக்கோம், படிக்க வந்திருக்கிறோம், எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு வந்திருக்கோம். நான் அதுல இருந்து லெசனை கத்துக்கிறேன், அதுல இருந்து நான் கவர்னன்ஸ் யூஸ் பண்றேன், அதெல்லாம் அப்புறமேல். அஃப்கோர்ஸ் நம்ம எக்ஸாமுக்கு வந்திருக்கிறோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு என்னன்றது நம்ம பார்த்தோம். அண்ட் தென் நம்ம ஒரு சப்ஜெக்டை படிக்க போறதுக்கு முன்னாடி எப்படி படிக்கணும், எந்த சோர்ஸ்ல இருந்து படிக்கணும்ன்ற கிளாரிட்டி நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அந்த கிளாரிட்டியும் உங்களுக்கு இருக்குது. அண்ட் தென் நம்ம மாடர்ன் இந்தியா டீச் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கண்டினியூட்டிக்காக நான் ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவலை பத்தி ஒரு அப்ராக்சிமேட் ஒரு ரஃபான சம்மரி மட்டும் சொல்லிட்டு போயிடுவா. ரஃபான சம்மரி மட்டும், யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க போறாங்க அப்படின்றது. ஓகே, என்னென்னலாம் இருப்பாங்க போவாங்க அப்படின்றது. ஓகே ஃபைன், நம்ம போயிடலாமா? இதை நான் போன கிளாஸ்லேயே நான் சொல்லிட்டேன், என்னோட ஓரியன்டேஷன் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். பட் ஸ்டில் அதனால கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிடுறேன். ஓகே, ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியா. ஸோ நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியா நம்ம என்ன சொன்னோம்ப்பா, 2 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து என்ன சொன்னேன், 2 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து 750 CE வரையும் ஏன்ஷியன்ட் இந்தியா. அந்த ஏன்ஷியன்ட் இந்தியா அவ்வளோ பெரிய டைம் லைன் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளோ பெரிய டைம் லைனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டா 8 டைம் லைனா நான் பிரிச்சுக்கலாம்னு சொன்னேன். 8 டைம் லைனா எப்படி பிரிச்சுக்கலாம்? 8 டைம் லைனா ஃபர்ஸ்ட் நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியால யாரை பத்தி படிப்போம், ப்ரீ ஹிஸ்டரி பீப்புளை பத்தி படிப்போம். அப்புறமேல் ப்ரீ ஹிஸ்டரி பீப்புள் டெவலப் ஆகி வந்தவங்க தான் யாருப்பா, டெவலப் ஆகி வந்தது தான் நம்ம எல்லாருக்கும் உங்க ஸ்கூல்ல நம்ம எல்லா இடத்துலயும் படிச்சிருப்போம். அது என்னதுப்பா, இண்டஸ் வேலி பீப்புள். ஸோ இண்டஸ் வேலி பீப்புள் 3200 இருந்து 1300. அண்ட் தென் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பயங்கர ஃபிளரிஷ் ஆகும், செம்ம பெரிய சிவிலைசேஷனு. அது பிகாஸ் ஆஃப் மெனி ரீசன்ஸ் இட் வில் கோ இன்டு டிக்ளைனிங் ஃபேஸ். அப்போ டிக்ளைன் ஆகிறப்போ அங்க எமர்ஜ் ஆகக்கூடிய ஒரு கல்ச்சர் தான் என்ன கல்ச்சர்ப்பா, வேதிக் ஏஜ் கல்ச்சர். வேதிக் ஏஜ் கல்ச்சர் அஃப்கோர்ஸ் இப்போ நம்மளோட ஹிந்துயிசம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டக்கூடிய கல்ச்சரா இருக்கும் என்னப்பா, வேதிக் ஏஜ். வேதிக் ஏஜ். அண்ட் தென் வேதிக் ஏஜ் டெவலப் ஆகி வந்தது தான் வந்து என்னதுப்பா, வேதிக் ஏஜ் டெவலப் ஆகி வந்தது தான் என்னப்பா, ஏஜ் ஆஃப் மகாஜனபதாஸ். சம்வேர் அரௌண்ட் என்னது 600 to 300. சரி, நான் இங்க எல்லாமே ஈஸியா ஹோல் நம்பரை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான் இங்க போட்டிருக்கிறேன். ஸோ 600 to 300. உங்களுக்கு இந்த இடத்துல தான் தெரியும் இந்த 16 பெரிய ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இருந்துச்சு. அண்ட் தென் இந்த பீரியட்ல தான் உங்களுக்கு என்னதுன்னா புத்திசம், ஜெயினிசம் அதெல்லாம் ரொம்ப பாப்புலராக இது. இந்த ஏஜ்ல தான் அலெக்சாண்டர் வந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் நான் சம்மரி மாதிரி நான் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்ஷியன்ட் மெடிவல் எடுக்கிறப்போ இங்க ரொம்ப கிளியரா நம்ம ஒவ்வொரு ஏஜ்குள்ளேயும் நம்ம போவோம். ஓகே, இது மகாஜனபதாஸ். அப்புறமேல் மகாஜனபதாஸ்ல ஒரு கிங்டம் மட்டும் பயங்கர 16 பேர் இருந்தாங்க. 16 பேர்த்துல ஒருத்தவங்க மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆவாங்க. அந்த ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆகி வரவங்க தான் யாருப்பா, அஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கே தெரியும் என்னப்பா, நம்ம இவரை பத்தி. ஸோ தி கிரேட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன், அசோகா. ஸோ அசோகா தி கிரேட்டா. ஸோ மௌரியன் எம்பையர். ஸோ மௌரியன் எம்பையர் 322 என்னப்பா, ஒரு 200 BC அப்ராக்சிமேட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் மௌரியன் எம்பையர். அண்ட் தென் மௌரியன் எம்பையரும் என்னது, ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அசோகா கிட்ட காஷ்மீர்ல இருந்து கர்நாடகா வரையும், அண்ட் தென் இங்கிட்ட ஆப்கானிஸ்தான்ல இருந்து இங்கிட்ட அஸ்ஸாம் வரையும் அவ்வளோ பெரிய கிங்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு எம்பையர். ஸோ அசோகா அண்ட் மௌரியன் எம்பையர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் மெனி ரீசன்ஸ் இட் ஆல்சோ வென்ட் இன்டு டிக்ளைன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அசோகா இறந்ததுக்கு அப்புறம் பிகாஸ் ஆஃப் வீக் சக்சஸர்ஸ் மல்டிபிள் ரீசன்ஸ்னால டிக்ளைன் ஆவாங்க. டிக்ளைன் ஆகிறப்போ என்னப்பா, கிங்டம் ஃப்ராக்மெண்டடா ஆக போகுது. அந்த ஃப்ராக்மெண்டடா ஆகிறது தான் நம்ம என்னன்னு படிப்போம், போஸ்ட் மௌரியன் ஏஜ். ரொம்ப சிம்பிள், மௌரியன் ஏஜ், போஸ்ட் மௌரியன் ஏஜ். ஸோ போஸ்ட் மௌரியன் ஏஜ்ன்றது என்னதுப்பா, 200 to என்னது 300 CE, ஆல்மோஸ்ட் 500 இயர்ஸ். இந்த மாதிரி
பிளாக்கா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரேதர் தென் கண்ணாப்னா ஞாபகம் வச்சுக்கிறது பதிலாக இந்த மாதிரி பிளாக்கா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க பாக்குறப்ப உங்களுக்கு தெரியுது பாருங்களேன், போன ஏஜ்ல ஒரே ஒரு எம்பையர் தான் போட்டிருந்தேன். இந்த ஏஜ்ல பாருங்களேன் எவ்வளவு பேர் குட்டி குட்டியா நான் எத்தனை பேர்த்த நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுல இருந்து தெரியுது மௌரியன் எம்பையர் கொலாப்ஸ் ஆறப்போ நிறைய குட்டி குட்டியான எம்பையர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றது. ஸோ இவங்களை பத்தி எல்லாம் நம்ம டீல் பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப எலாபரேட்டா டீல் பண்ணுவோம். இது போஸ்ட் மௌரியன் ஏஜ் 200 to 300 C. அண்ட் தென் என்னதுப்பா, அண்ட் தென் அதுக்கப்புறமேல இந்த மாதிரி குட்டி குட்டியான எம்பையர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் திரும்பவும் யுனைட் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் திரும்பவும் தோக்கடிச்சு திரும்பவும் ஒரு நார்த் இந்தியா ஃபுல்லா யூனிஃபை பண்ணக்கூடிய ஆளுங்க தான் என்னது, நம்ம சின்ன வயசுலயே நம்ம படிச்சிருப்போம் என்னப்பா. ஸோ குப்தா ஏஜ் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் ஏஜ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு. ஸோ அந்த ஃபெலோஸ் தான் யாருப்பா, குப்தா எம்பையர், ஏஜ் ஆஃப் குப்தாஸ். ஏஜ் ஆஃப் குப்தாஸ் எப்போ 300 to என்னப்பா 600 C. 300 to 600 C ரெப்ரசென்ட் வந்து என்னப்பா குப்தாஸ் ஏஜ். ஏஜ் அதுல நிறைய பேர் நம்ம படிப்போம். ஆஃப்கோர்ஸ் சந்திரகுப்தா 1, 2 நிறைய பேர் படிப்போம். அண்ட் தென் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா whenever a big empire வந்து பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா that will fragment into multiple small empire. நம்ம அடுத்த ஏஜ் நம்ம என்ன வச்சுக்கலாம், குப்தா எம்பையர் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்தவங்கள நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் போஸ்ட் குப்தா நம்ம வச்சுக்கலாம். ஸோ மௌரியா, போஸ்ட் மௌரியா, குப்தா, போஸ்ட் குப்தா ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக நான் இந்த மாதிரி எல்லாம் நேம்ஸ் வச்சிருக்கேன். ஸோ 600 to என்னப்பா 750. ஸோ இந்த விஷயம் தான் வந்து என்னது லைக் ஏன்ஷியன்ட் இந்தியாவோட ஒரு நான் சம்மரி. 5 நிமிஷத்துல நான் ஏன்ஷியன்ட் இந்தியா சொல்லணும் அப்படின்னா இப்படிதான் என்னால சொல்ல முடியும். ஓகே, நீங்க இதெல்லாம் சம்திங் நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. அதை தான் கொஞ்சம் உங்களுக்கு நான் கொஹரன்ஸா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்ல டன் ப்ரீ ஹிஸ்டரி, அப்புறம் என்னப்பா ஐவிசி, அண்ட் தென் வேதிக் ஏஜ், அண்ட் தென் மகாஜனபதா ஏஜ், அண்ட் தென் மௌரியன் ஏஜ், அண்ட் தென் போஸ்ட் மௌரியன் ஏஜ், குப்தா ஏஜ், போஸ்ட் குப்தா ஏஜ். தட் ரெப்ரசென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் பார்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் ஏன்ஷியன்ட் இந்தியா கொஞ்சமா டிரான்சிஷன் ஆகி மெதிவல் பீரியடுக்கு போகுது. மெதிவல் பீரியடை பொறுத்தவரையும் நான் என்ன சொல்லியிருந்தேன், 750 இருந்து 1750 ஒரு 1000 இயர்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த 1000 இயர்ஸை நம்ம எப்படி படிக்க போறோம்னா 4 டைம் லைனா படிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஏன்ஷியன்ட் 8 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களோ இங்க 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னப்பா, ஸோ என்னது ஃபர்ஸ்ட் மெதிவல் இந்தியாவோட அந்த 4ல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு பேர் வந்து என்னதுப்பா, எர்லி மெதிவல் ஏஜ். எர்லி மெதிவல் ஏஜ் எப்பல இருந்து எப்போ, 750 இருந்து என்னப்பா 1200. 750 இருந்து 1200 இவங்க எல்லாருமே நம்ம ராஜ்புட்ஸ், அப்புறமேல நம்ம PS1 PS2 படம்லாம் பாத்தீங்களா, சோலாஸ், நம்மளோட தஞ்சாவூர் சோலாஸ், இவங்க எல்லாருமே இந்த டைம்ல தான் வருவாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமேலே இந்த டைம் லைன்ல தான் என்னது ஃபாரின் இன்வேஷன் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஃபாரின் இன்வேஷன் எஸ்பெஷலி ஆப்கானிஸ்தான்ல இருந்து இன்வேடர்ஸ் வருவாங்க. யாருப்பா, கசினி, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கசினி, அண்ட் தென் கோரி. இவங்க எல்லாம் வந்து என்னப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிங்டம் தோக்கடிச்சு அவங்க தே வில் எஸ்டாப்ளிஷ் இஸ்லாமிக் கிங்டம். தட் இஸ் நத்திங் பட் வந்து என்னதுப்பா, தட் இஸ் நத்திங் பட் வந்து என்னது, ஸோ நம்ம படிக்க போற மெதிவல் இந்தியாவில் படிக்க போற செகண்ட் விஷயம்ன்றது என்னதுப்பா, டெல்லி சுல்தான். ஸோ டெல்லி சுல்தான்ல நிறைய கதையா நம்ம நிறைய எக்கச்சக்கமான கிங்டம்ஸ் இருக்கிறோம். டெல்லி சுல்தான் அங்க மேல ரூல் பண்ணிட்டு இருக்கிறப்போ குட்டி குட்டியா சவுத் இந்தியால நிறைய ஸ்மால் கிங்டம்ஸ் இருந்திருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமேல் நான் எப்பயுமே நான் சொல்லியிருக்கிறேன், லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எம்பையர் கொலாப்ஸ் ஆகுதுன்னா தட் வில் ரிசல்ட் இன்டு என்னது மல்டிபிள் ஸ்மாலர் எம்பையர்ல. எப்படி மௌரியன் எம்பையர் கொலாப்ஸ் ஆகிறப்போ உடஞ்சி ஸ்மாலா ஆனாங்களோ, எப்படி குப்தாஸ் கொலாப்ஸ் ஆகிறப்போ எப்படி உடஞ்சி ஸ்மாலா ஆனாங்களோ, அதே மாதிரியே தான் டெல்லி சுல்தானும் மேல போயிட்டு ஒரு கட்டத்துல அவங்களும் காஷ்மீர்ல இருந்து மதுரை வரையும் வச்சிருப்பாங்க, இங்கிட்டு பாகிஸ்தான்ல இருந்து இங்கிட்டு பெங்கால் வரையும் வச்சிருப்பாங்க. அப்புறமேல் பிகாஸ் ஆஃப் மெனி ரீசன்ஸ் தே வில் ஆல்சோ கொலாப்ஸ். தட் வில் ரிசல்ட் இன்டு ஃபார்மேஷன் ஆஃப் என்னப்பா, ரீஜனல் கிங்டம்ஸ். நிறைய ரீஜனல் கிங்டம்ஸ். ஸோ உங்களுக்கு கரெக்டா ஃப்ளோ கரெக்டா இருக்குங்களா, யூனிட்டியா இருக்குது டிஸ்இன்டிகிரேட் ஆகுது, யூனிட்டியா இருக்கு டிஸ்இன்டிகிரேட் ஆகுது, யூனிட்டியா இருக்கு டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. ஸோ அப்போ இங்க என்னப்பா டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. ஸோ டிஸ்இன்டிகிரேட் ஆகக்கூடிய அந்த நேம் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், ஸோ ரீஜனல் கிங்டம்ஸ். 1400ல இருந்து என்னது 1600 அப்ராக்சிமேட்டா. ஸோ இந்த டைம் லைன்ல தான் இங்க பாருங்களேன், உங்களுக்கு யாரெல்லாம் வருவாங்க, அவ்வளோ பெரிய டெல்லி சுல்தான் உடையிறப்போ குட்டி குட்டி குஜராத், மால்வா, ஜான்பூர், பெங்கால், காஷ்மீர் இப்படி பிரிஞ்சு போயிடும். எல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெல்லி சுல்தானோட ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனி நாடா போயிடும். இப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தனியா போச்சு, கர்நாடகா தனியா போச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி போயிடும் டெல்லி சுல்தான். அண்ட் தென் இந்த டைம்ல தான் விஜயநகரா, த கிரேட் விஜயநகரா. அண்ட் இந்த டைம்ல தான் உங்களுக்கு நமக்கு நல்லாவே தெரியணும் என்னது, இப்ப நம்ம மாடர்ன் இந்தியாவை ஸ்டார்ட் பண்ண போறோம். யாரு, ஸோ யூரோப்பியன். ஸோ போர்ச்சுகீஸ் ஃபர்ஸ்ட் வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வந்தாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவரெல்லாம் வந்த டைம் லைன் என்னப்பா, எந்த டைம் லைன் 1400 to 1600, which means அப்போ மாடர்ன் இந்தியாவும் மெதிவல் இந்தியாவும் ஓவர்லாப் ஆகக்கூடிய திங்ஸ் தான் இது சொல்ல போறோம். கெட் ரீஜனல் கிங்டம்ஸ். அண்ட் தென் இவங்களை எல்லாத்தையும் தோக்கடிச்சு டெல்லி சுல்தான் இந்த ரீஜனல் கிங்டம்ஸ் எல்லாம் தோக்கடிச்சு வந்தவங்க தான் யாருப்பா,
வந்தது அஃப்கோர்ஸ் ஊருக்கே நமக்கு தெரியும் என்னது முகல்ஸ். ஸோ முகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாபர்ல இருந்து அக்பர்ல இருந்து எல்லாருமே. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு கவுண்டர் ரியாக்ஷனா வந்தவங்க தான் யாரு? கவுண்டர் ரியாக்ஷனா வந்தவங்க யாருப்பா? சிவாஜி, மராத்தாஸ், இவங்க எல்லாருமே நிறைய பேர் இவங்க எல்லாம் மெதிவல் இந்தியாவில் நம்ம படிக்க போறோம். அண்ட் தென் இந்த ஃபேஸ்ல முகல்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்கிறப்போ தான் யார் வருவா? நிறைய யூரோப்பியன்ஸ், மத்த யூரோப்பியன்ஸ் லைக் வந்து இங்கிலீஷ், டச்சு, பிரான்ஸ், டானிஷ் எல்லாரும் வரப்போறாங்க அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து என்னதுப்பா ஏன்ஷியன்ட் அண்ட் மெதிவல் இந்தியாவோட ஒரு ஓவரால் நான் சம்மரி அப்படின்னு நான் சொல்லலாம். அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் சம்மரி சொல்லலாம். கிளியர்? ஓகேல? கிளியராப்பா? இந்த வரி பிடிஎஃப் ஷேர் ஆகலையாப்பா? பிடிஎஃப் ஆன்லைன்ல ஷேர் ஆகலையா? ஆன்லைன்ல ஷேர் ஆகுதாப்பா? ஏப்பா ஆன்லைன்ல லைக் விசிபிளா இல்லையா? ஸ்கிரீனு விசிபிளா இல்லையா? மத்தவங்களுக்குப்பா லைக் சாய் பிரீத்திகா லைக் விசிபிளா இருக்குல்ல? ஓகே ஓகே ஓகே. நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் லைக் வந்து ஷேர் பண்ணிடுவேன்ப்பா. ஷூர். ஓகே டன். ஸோ இதுதான் வந்து என்னப்பா ஏன்ஷியன்ட் அண்ட் மெதிவல் இந்தியாவோட ஒரு சம்மரி மாதிரி. நான் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம ஃபுல்லாவே நம்ம ஏன்ஷியன்ட் மெதிவலை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டோம். அண்ட் தென் மெதிவல் இந்தியால இருந்து தான் ஸ்லோவா டிரான்சிஷன் ஆகி நம்ம என்ன பண்றோம்? மாடர்ன் இந்தியா வரோம். அண்ட் மாடர்ன் இந்தியா வரோம் அப்படின்னா மாடர்ன் இந்தியா பொறுத்தவரையும் நீங்க சிம்பிளா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த மாதிரி 4 டைமென்ஷனா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 டைமென்ஷனா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, 4 டைமென்ஷன் என்ன? ஸோ மாடர்ன் இந்தியா அப்படின்றது, ஸோ மாடர்ன் இந்தியா, வாட் இஸ் மாடர்ன் இந்தியா? வாட் இஸ் மாடர்ன் இந்தியா? வாட் இஸ் மாடர்ன் இந்தியாப்பா? வாட் இஸ் மாடர்ன் இந்தியா? ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுவீங்க. மாடர்ன் இந்தியானா என்னது? ஏன் சில விஷயத்த நம்ம மெதிவல் சொல்றோம், ஏன் மாடர்ன் சொல்றோம்? சில விஷயத்த எப்ப சொல்றோம்? why we are calling வந்து பாத்தீங்கன்னா why we are calling வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் இந்த 700க்கு மேல இருக்கிறத நம்ம ஏன் மாடர்ன் இந்தியா நம்ம சொல்றோம்? ஏன் மாடர்ன் இந்தியா சொல்றோம்? வாட் இஸ் த ரீசன்? யா தட் இஸ் ஒன் ரீசன். இல்ல லைக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன்ஷியன்ட் அண்ட் மெதிவல் இந்தியால ஏன்ஷியன்ட் கிட்டத்தட்ட 3000, 4000, 5000 வருஷமா இந்த ட்ரெஸ் தயாரிக்கிறதுக்கு, சப்போஸ் இந்த ஒரு டெக்ஸ்டைல்ஸ் தயாரிக்கிறதுக்கு என்னதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஹேண்ட்மேட் திங்ஸ், ஹேண்ட்மேட் டூல்ஸ், ஸ்பின்னிங் லைக் வந்து பாத்தீங்கன்னா கையில தான் செஞ்சிருப்பாங்க. வேரிஸ் வந்து பாத்தீங்கன்னா 1750s 1800லாம் என்னாச்சு? எக்கனாமிக்கலா என்னப்பா? எக்கனாமிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ எக்கனாமிக்கலா ஒரு ஒரு இனோவேஷன் வந்துச்சா? இனோவேஷன், அந்த இனோவேஷன் தான் என்னப்பா? ஐஆர், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்களா? என்னது ஸ்டீம் பவர்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேல எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறாங்க, மிஷின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேஸ் கண்டுபிடிக்கிறாங்க. காலங்காலமா 4000, 5000 வருஷமா புல்லக் கார்ட்ஸ் நார்மல் வந்து பாத்தீங்கன்னா போட்ஸ் தான். ஆனா 1800க்கு மேல 1700க்கு மேல என்ன பண்றாங்க? 1700க்கு மேல எக்கனாமில பயங்கரமான இனோவேஷன்ஸ் தான். காலங்காலமா வீட்டுல தான், ஹவுஸ் ஹோல்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க குட்ஸ். ஆனா 1700 1800க்கு அப்புறம் என்னப்பா பண்றாங்க? பெரிய பெரிய ஃபேக்டரி செட்டப், மிஷின்ஸ் அதெல்லாம் வருது. எக்கனாமில மட்டும் தான் மாடர்னிட்டி நம்ம பார்த்தோமா? இல்ல வேற எதுல இப்ப மாடர்னிட்டி பார்க்க முடியுது? வேற எதுல பார்க்க முடியுது? ஸோ எக்கனாமில மட்டும் மாடர்னிட்டியா? அப்புறமேல பாலிட்டியில மாடர்னிட்டி தானே? பாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ல மாடர்னிட்டி தானே? சொல்லாமா? பாலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல மாடர்னிட்டியில காலங்காலமா யோசிச்சு பாருங்களேன். 2000 வருஷமா, 4000 வருஷமா, 5000 வருஷமா என்னதான் டாமினன்ட்? என்னதான் மொனார்கி வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ மொனார்கின்ற கான்செப்ட் தான். கிங் என்ன நினைச்சாலும் எப்ப நினைச்சாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துட்டு இருந்த டைம்ல ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியரினா என்னது? கிங் இஷ்டப்பட்டா அவர் பாட்டுக்கு லா போடுவாரு. லைக் யாரை வேணாலும் பனிஷ் பண்ணுவாரு, யாரை வேணாலும் இது பண்ணலாம். ஒவ்வொரு கேஸ்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான லா இருக்கும். டிஸ்கிரிமினேஷன் எக்கச்சக்கமா இருக்கும். அந்த மாதிரி தானே இருந்துட்டு இருக்கும். வேரிஸ் நம்ம மாடர்ன் பீரியட்ல தான் என்னப்பா? மாடர்ன் பீரியட்ல எஸ்பெஷலி யூரோப்ல தான் என்ன மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, என்ன மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இவால்வ் பண்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க? டெமோக்ரஸின்றான், அதுக்கப்புறமேல பார்லிமெண்ட்ன்றான், ஈக்குவாலிட்டின்றான்.
லிபர்ட்டின்றான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றான், ஹியூமன் ரைட்ஸ்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் புதுசா வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் பியூரோக்ரசி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் புது புது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொலிட்டிக்கல் ஐடியாஸ் எல்லாம் எப்பப்பா இவால்வ் ஆகுது 1700, 1800, 1600 இந்த டைம்ல தான் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொஞ்சமா யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா திங்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐடியாஸை கொஞ்சமா என்ன பண்றாங்க, இந்தியால யாருப்பா இன்ட்ரோடியூஸ் பண்றா, யூரோப்பியன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சேம் அங்க எக்கனாமில அங்க மேல போகக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் இந்தியால யூரோப்பியன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதே மாதிரி தான் சொசைட்டியா இருக்கட்டும், கல்ச்சரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே மாடர்னிட்டி. ஒரு காலத்துல எல்லாம் ஸ்லேவரின்றது அக்செப்டட். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ உமனை வந்து பாத்தீங்கன்னா உமனுக்கு நிறைய டிஸ்கிரிமினேஷன் ஈவில்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் அக்செப்டட் நார்ம்ஸ். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டோம். ஸ்லேவ் இப்போ எல்லாம் நம்ம ஈக்குவாலிட்டி நம்ம பேசுறோம், அன்டச்சபிலிட்டிக்கு எதிராக நம்ம பேசுறோம். ஒரு கட்டத்தில் அன்டச்சபிலிட்டி அக்செப்டட். ஒரு காலத்துல ஸ்லேவரின்றது வந்து என்னது ரொம்ப அக்செப்டட் பை எவ்ரி ஒன். சும்மா எப்படி இப்போ மார்க்கெட்ல தக்காளி பொட்டேட்டோ லைக் வாங்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பீப்புளை வாங்கி வித்துட்டு இருந்த டைம். ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். இப்போ என்னப்பா ஈவன் சொசைட்டில கூட என்ன இருக்குது, சொசைட்டில கூட என்னப்பா மாடர்ன் நான் என்ன சொல்லலாம், சோஷியல் நார்ம்ஸ் இவால்வ் ஆயிருக்குன்னு சொல்றோமா. ஸோ இதெல்லாம் இம்பைப் பண்ணி இருக்கிறது தான் வந்து என்னப்பா மாடர்ன் பீரியட்னு நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா யூரோப்பியன்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க மட்டுமே காரணம்னு சொல்லல, அவங்க வரலனா கூட நம்ம மாடர்னிட்டியா வந்திருக்கும். பட் அவங்க சின்ஸ் வந்தனால அவங்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆச்சுன்னு நான் சொல்லலாம் ப்ராசஸ். ஓகே, ஸோ அதனாலதான் நான் இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் மாடர்னிட்டின்றது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யூரோப்ல கொஞ்சம் எர்லியராகவே வந்துருச்சு. அந்த ஐடியாஸ் எல்லாம் இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. தட்ஸ் வை இந்தியாவோட மாடர்ன் பீரியட் ஸ்டார்டட் வித் வந்து என்னப்பா, அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஸோ அந்த அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல நிறைய யூரோப்பியன்ஸ் வருவாங்க. போர்ச்சுகீஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், போர்ச்சுகீஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தென் இங்கிலாந்து வருவாங்க, நெதர்லாந்து வருவாங்க, பிரான்ஸ் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் வந்து இந்தியாவோட வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ ட்ரேட் பண்றதுக்காக தான் வருவாங்க. இந்தியாவோட வெல்த்தை பார்த்து தான் வருவாங்க. அண்ட் தென் வெல்த்தை பார்த்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க, யாரு தான் இந்தியாவை ஃபுல்லா அவங்க டாமினேட் பண்றது அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறதுல யார் மட்டும் தான் தப்பிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து மட்டும் தான் தப்பிப்பான். இங்கிலாந்து மட்டும் மற்ற எல்லா யூரோப்பியன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சப்ரஸ் பண்ணிட்டு இங்கிலாந்து மட்டும் டாமினன்ட் ஆக போறாங்க. அண்ட் தென் இங்கிலாந்து மட்டும் டாமினன்ட் ஆனது மட்டும் இல்லாம அவங்க கொஞ்சமா அவங்களுக்கு என்ன ஆம்பிஷன் வருது, நம்ம ஏன் ட்ரேட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும், ஸோ அதுக்கு நம்ம இந்தியாவே சொந்தமாக்கிட்டா நம்ம இன்னும் நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் எப்போ டெவலப் ஆகுது. அவனுக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் சம்வேர் அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1700 போல 1700 போல ஆர் 1750s போல அவனுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் டெவலப் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 1500ல இருந்து 1700 வரை யூரோப்பியன்ஸ் ஒவ்வொருத்தனா வந்துட்டு இருக்கிறான். அவனுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில யார் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க, இங்கிலாந்து மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. அந்த இங்கிலாந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான், அவனுக்கு என்ன ஒரு தாட் ப்ராசஸ் வருது, நம்ம ஏன் இந்தியாவே சொந்தமாக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொந்தமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு தான் என்ன ஸ்டெப்புப்பா, எந்த டைமென்ஷன்ல படிக்க போறோம், பிரிட்டிஷ் கான்குவெஸ்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன். நம்ம இந்தியாவை எப்படி கொஞ்சமா இங்கிலாந்து கேப்சர் பண்ணாங்க. அதுலதான் நம்ம நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல, பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர், கர்நாடிக் வார்ஸ், ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ மராத்தா வார், இவங்க எல்லா வாருமே பத்தி நம்ம படிச்சோம்னா அதுக்கு கம்ப்ளீட் பண்ணிடும். அந்த டைமென்ஷனுக்கு பேர் வந்தப்பா பிரிட்டிஷ் கான்குவெஸ்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் டைமென்ஷன். இது என்னது, இது செகண்ட் டைமென்ஷன். அண்ட் தென் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை 1800 போலலாம், பை 1820 போலலாம் என்ன பண்ணிடுவாங்க, 1820 போலலாம் பிரிட்டிஷ் ஆல்மோஸ்ட் இந்தியாவை கேப்சர் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் நீங்க இந்தியாவை கேப்சர் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னது, இந்தியால இருந்து கொள்ளடிச்சு அவனோட கண்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா வெல்த்தி ஆக்கணும், ஆர் நம்மளோட லூட் பண்ணணும். அப்ப நம்மள லூட் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு ஏத்த மாதிரி இந்தியாவை மாத்தணும்னு நினைப்பான்ல. அதனால லாஜிக், நீங்க ஈஸியா ஒரு கண்ட்ரியை வார்ல ஜெயிச்சிடலாம். ஆனா அந்த கண்ட்ரியை ரூல் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் மாத்தணுமா, அங்க இருக்கக்கூடிய லைக் லா ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தணுமா. அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, கொஞ்சமா ஒன்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறம், லைக் இந்தியா கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னப்பா கொண்டு வராங்க, நிறைய எக்கச்சக்கமான பாலிசிஸ் கொண்டு வராங்க. எக்கச்சக்கமான பாலிசிஸ்ன்றது என்னது, எக்கச்சக்கமான பாலிசிஸ்ன்றது அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ் கொண்டு வராங்க, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க, சிவில் சர்வீஸ் கொண்டு வரான், போலீஸ் கொண்டு வரான், அப்புறம் நிறைய டாக்ஸ்ல லாஸ் கொண்டு வரான், ரயில்வேஸ் கொண்டு வரான், அவனோட இங்கிலீஷ் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்றான், அவனோட ரிலிஜன் இன்ட்ரடியூஸ் பண்றான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றதுனால கண்டிப்பா நம்ம நல்லதுக்கா இருக்க போகுது.
இருக்காது. பிகாஸ் அவன் அந்த பாலிசிஸ் எல்லாம் ஏன் கொண்டு வரான் அவனோட நல்லது கொண்டு வரான். அப்போ நான் சொல்லாம 95% இந்தியாவுக்கு வந்து என்னதான் இருக்கும், நெகட்டிவ் இம்பாக்ட் தான் இருக்கும். நான் சொல்லாமா நெகட்டிவ் இம்பாக்ட் ஒரு ஒரு மிஞ்சு போனா ஒரு இன்டைரக்டா ஒரு 5% நமக்கு நல்லது நடந்திருக்கலாம். மிச்சப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் அப்படின்னா ஓகே, நம்ம 1820s இருந்து அவன் கொண்டு வரானே வச்சுப்போம், 1820s இருந்து நம்ம ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் பொறுமையா இருப்போம். சரி, நமக்கு நல்லது பண்ணுவான் நான் நல்லது பண்றான். அப்புறமேல ஒன்ஸ் நம்ம ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம், அவன் இருக்கிறது தான் நமக்கு கெட்டது, அவனாலதான் நம்ம பாவர்ட்டியா இருக்கோம், அவனாலதான் நம்ம பேக்வர்டா இருக்கிறோம், நம்ம ஒரு காலத்துல வெல்த்தியா இருந்தோம், நம்ம இவனை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டெஸ்ட்ராய் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்தியா என்னப்பா பண்ணுவாங்க, இந்தியன் பீப்புள் நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அதை படிச்சோம்னா அதுக்கு பேர் வந்து என்னப்பா, ஃபோர்த் டைமென்ஷன். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ்ன்றது எப்படி நம்ம பண்ணியிருப்போம், ரெஸ்பான்ஸ்ன்றது என்ன மாதிரி பண்ணியிருப்போம், ரெஸ்பான்ஸ்ன்றது அஃப்கோர்ஸ் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா க்ரூடா ரொம்ப வயலன்ஸா சண்டை போட்டிருப்போம். அண்ட் தென் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டா நம்ம ரிலிஜன் சொசைட்டியை நம்ம சரி பண்ணணுன்றதுக்காக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்போம். அண்ட் தென் ரொம்ப ரொம்ப மொத்தமா காம்ப்ரிஹென்சிவா பிரிட்டனை எதிர்த்து ஆர் இங்கிலாண்டை எதிர்த்து சண்டை போட்டதுக்கு பேர் தான் வந்து என்னப்பா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோரியா படிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ மாடர்ன் இந்தியாவை நான் 5 மினிட்ஸ்ல நான் சம்மரைஸ் பண்ண முடியும்ல, 5 மினிட்ஸ்ல சம்மரைஸ் பண்ண முடியும் அப்படின்னா என்னது, ஸோ மாடர்ன் இந்தியா ஸ்டார்டட் வித் அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்தாங்க, அதுல யார் மட்டும் தப்பிச்சாங்க, இங்கிலீஷ் மட்டும் தப்பிச்சாங்க. அந்த இங்கிலீஷ் தப்பிச்சதுல என்னப்பா பண்ணாங்க, இங்கிலீஷ் தப்பிச்சது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இந்தியாவே கேப்சர் பண்றாங்க. அண்ட் தென் இந்தியாவை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, இந்தியாவை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்துறாங்க பிரிட்டிஷ் பாலிசிஸ் அண்ட் இம்பாக்ட். ஸோ அப்புறம் அந்த மாதிரி மாத்துறதுனால நமக்கு நிறைய நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குது. அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குன்றனால நம்ம என்ன பண்றோம், நம்ம அவங்களை எதிர்த்து சண்டை போடுறோம். ஏன்னா எவ்வளவு நாள் தான் பார்த்துட்டு இருப்போம், 20 வருஷம் பார்ப்போம், 30 வருஷம் பார்ப்போம், நம்மள ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், நமக்கு ஒருத்தர் கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னா we are going to respond. அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து ஃபோர்த் டைமென்ஷன். என்ன மாதிரி படிக்க போறோம், இந்தியன் ரெஸ்பான்ஸ்ன்றது லைக் இந்த மாதிரி படிக்க போறோம் அப்படின்னு. ஸோ இதுதான் நம்ம மாடர்ன் இந்தியாவோட சம்மரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாடர்ன் இந்தியாவில பொறுத்தவரையும் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன் அப்படின்னு நான் சொல்லலாம் இந்த 2 டைமென்ஷன். அஃப்கோர்ஸ் இந்தியன் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இந்தியன் ரெஸ்பான்ஸுக்கு ஒரு முக்கியமான காரணமே என்னப்பா, அவனோட பாலிசிஸ் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட். கிட்டத்தட்ட நான் என்னோட இது பாத்தீங்க அப்படின்றப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இங்க கூட நோட் பண்ணிக்கோங்க, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமென்ஷன். அண்ட் ஒரு 20% ஆஃப் கொஸ்டின்ன்றது பாத்தீங்கன்னா இந்த டைமென்ஷன். 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்ஸ் ஃப்ரம் தீஸ் 2 டைமென்ஷன்ஸ். பட் ஆனா இந்த டைமென்ஷன் படிக்கணும்னா நமக்கு என்னது, இந்த ஸ்டோரி தெரியும். அண்ட் பிரிலிம்ஸ்ல பொறுத்தவரையும் இது ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப அதிகமா கேட்கக்கூடிய டைமென்ஷன்ஸ். பிரிலிம்ஸ்ல ஐ திங்க் சோ ஒரு 10 to 15% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த டைமென்ஷன் கேட்கறாங்க. இங்க தான் உங்களுக்கு நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா, நிறைய நேம்ஸ் இயர்ஸ் இருக்கும், ஆனா இதுதான் லீஸ்டா நம்ம படிக்க போறோம், இங்க ஸ்டோரி மட்டும் தான் படிக்க போறோம். ஸோ இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரெலவென்ஸ் அப்படின்னு நாம சொல்லணும் இந்த டைமென்ஷன். கிளியர்ல ஓகே. ஸோ மாடர்ன் இந்தியாவோட சம்மரைஸ் நான் பண்ணிட்டேன், போன கிளாஸ்லயே நான் சம்மரைஸ் பண்ணியிருந்தேன், இந்த கிளாஸ்ல நான் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா நம்ம பண்ணிருக்கோம். ஓகே டன், கிளியர். ஸோ அதனாலதான் இங்க பாருங்களேன், ஸோ மாடர்ன் இந்தியாவுக்கு சிம்பிளான டெஃபினிஷன் நீங்க சொல்லலாம் அப்படின்னா நான் சிம்பிளான டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன். என்னப்பா, ஸோ இந்த மாடர்ன் இந்தியா நம்ம என்ன பண்ணோம், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க எப்படி கலனைஸ் பண்ணாங்க, அப்புறமேல எப்படி இந்தியாவை மாத்தினாங்க, அண்ட் தென் நம்ம எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அண்ட் கடைசியா நம்ம எப்படி இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும் அப்படின்றத அப்படி கரெக்டா நம்ம கொஹரன்ஸா நம்ம படிச்சுட்டு போனோம்னா நம்ம மாடர்ன் இந்தியாவை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இஸ் இட் ஃபைன்? கிளியர்? ஓகே, கிளியர்லப்பா? ஓகே டன். ஸோ போறதுக்கு முன்னாடி, மாடர்ன் இந்தியா பத்தி போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மாடர்ன் இந்தியா எனக்கு வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்ம் மட்டும் பண்றீங்களா? மாடர்ன் இந்தியால பிரெயின் ஸ்டார்ம் மட்டும் பண்றீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த இதுல உங்களுக்கு வேற என்னெல்லாம் தெரியுது மாடர்ன் இந்தியால? எனிதிங் மாடர்ன் இந்தியால நான் சம்மரி மாதிரி சொல்லிட்டேன். பட் மாடர்ன் இந்தியால இதை தாண்டி உங்களுக்கு வேற என்னப்பா தெரியுது? எனி பர்சனாலிட்டிஸ், எனி நேம்ஸ், எனிதிங்? எது வேணாலும் சொல்லுங்க, எது வேணாலும், எனிதிங் மாடர்ன் இந்தியால. ராஜாராம் மோகன் ராய், ஓகே, ராஜாராம் மோகன் ராய். அண்ட் தென் ராஜாராம் மோகன் ராய், அப்புறம் காந்தி, நேரு அப்கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ, அப்புறம் காந்தி, நேரு, போஸ் அப்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போஸ், சுபாஷ் சந்திர போஸ். அப்புறம் எல்லாத்துக்கும் தெரியும் என்னப்பா, பி ஆர் அம்பேத்கர். அப்புறம் வேற எனிதிங் ஃப்ரீடம் ஃபைட்டர் மட்டும் தான் ஞாபகத்துக்காரங்களா? அதுக்கு முன்னாடி எனிதிங்
என்னப்பா? கிரேட் ரிவோல்ட், வெரி குட்ப்பா. கிரேட் ரிவோல்ட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. ஸோ இதுன்னு சொன்னா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரா? கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 சொன்னா இனி கடைசியா கூட ஏதாச்சும் படம் பாத்தீங்களா? இனி இன்னும் மூவி ஸோ வந்து பாப்பீங்க, இந்த பாலிவுட் மூவி எல்லாம் பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? வந்து பாத்தீங்கன்னா மணிகர்ணிகான்னு ஒரு மூவி வச்சா யாருப்பா? ராணி லட்சுமி பாய். ஸோ ராணி லட்சுமி பாய், தி வெரி ஃபேமஸ் ராணி லட்சுமி பாய் எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறமேலு வேற வேற யார் ஞாபகத்துக்கு வரா? 1857 சொன்னா வேற எனி பர்சன் கம்ஸ் டு மைண்ட் when we talk about 1857 revolt? ஏதாச்சும்? ஸோ ஒருத்தர் இது ஒரு படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா மங்கள் பாண்டேன்னு சொல்லி கேள்விப்படுறீங்களா? மங்கள் பாண்டே. ஸோ அவர்னால தான் வந்து பாத்தீங்கன்னா 1857 ரிவோல்ட்டுக்கு காரணமே அவரா தான் இருப்பார். அஃப்கோர்ஸ். வேற 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 என்னப்பா? வேற எனிதிங் எனிதிங் ஆன்லைன்ல கூட சொல்லலாம். எனிதிங் எனிதிங் எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் தானே? ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்களா? கடைசியா 10th படிச்சீங்களா ஹிஸ்டரி? ஏன்டா படிக்கிறோம்னு நினைச்சு படிச்சிருப்பீங்க ஹிஸ்டரிய. பட் ஆனா யூபிஎஸ்சில அப்படி கிடையாது. அஃப்கோர்ஸ் என்னது கேர் எடுத்து படிக்கணும். அப்புறம் வேற 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 என்னப்பா? வேற நான் உங்களுக்கு இத்தனைக்கும் நான் சம்மரியே சொல்லிட்டேன். வேற எனிதிங் எனிதிங் ஆன்லைன்ல கூட சொல்லலாம்ப்பா. வேற வேற எனிதிங் 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 ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதா? திப்பு சுல்தான் அப்படி சொல்லி ஒருத்தர் கேள்விப்படுறீங்களா? திப்பு சுல்தான் கேள்விப்படுறீங்க. அப்புறம் வேற வேற எனி அதர் பர்சன்ஸ் ஈவெண்ட் ஏதாச்சும்? காந்தினா உங்களுக்கு யாரு என்ன ஞாபகத்துக்கு வருது? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அஃப்கோர்ஸ் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அப்புறம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சால்ட் சத்தியகிரகா. ஆர் அதுக்கு ஃபேமஸா என்ன கூட சொல்லுவாங்க? தந்தி மார்ச்னு கூட சொல்லுவாங்களா? சோ சோ அவர் தந்தி மார்ச் பண்ணனாலதான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சான் அப்படி சொல்றாங்க. நம்மளும் நம்புவோம். அடுத்தது அடுத்தது சத்தியகிரகா மூவ்மெண்ட். வெரி குட் வெரி குட். அப்புறம் வேற 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 சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல கூட நம்ம படிச்சிருப்போம். என்னப்பா? குவிட் இந்தியா மூவ்மெண்ட். சோ வந்து பாத்தீங்கன்னா குவிட் இந்தியா, டே வெளில போடா அப்படின்னு சொல்லி. சோ காந்தியே வந்து அவ்வளவு சாஃப்டான ஆளையே கோவப்படுத்திட்டீங்களா, என்னையே கோவப்படுத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லக்கூடியதுதான் வந்து என்னது? குவிட் இந்தியா மூவ்மெண்ட். அப்புறமேல வெரி குட். சைமன் கமிஷன் வெரி குட்ப்பா. சைமன் கமிஷன் இப்ப நம்ம ட்விட்டர்ல தான் ட்ரெண்ட் பண்றோம்ல, அதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியா இருந்ததுதான் யாரு இது? சோ வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நம்ம சொல்றாங்கல்ல, கோ பேக் மோடிஜி, கோ பேக் ஸ்டாலின், அந்த மாதிரி சொல்றாங்கல்ல. அந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சைமன் கமிஷன், ஃபாரின்ல இருந்து ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் வந்து என்ன போர்டை வச்சுட்டு கோ பேக் அப்படின்னு சொல்றது. சோ நம்ம ட்ரெண்ட் அப்பவே செட் பண்ணியிருக்கிறோம். என்னடா நீங்க எல்லாம் செட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் வேற வேற வேறப்பா? எனி அதர் திங்ஸ் நீங்க நிறைய சொன்னீங்க அப்படின்னா, அப்பா நிறைய ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்துல நான் போவேன் உள்ளுக்குள்ள. வேற 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 எனி அதர் திங்ஸ் ஞாபகத்துக்கு வருது? சும்மா சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு லைக் நீங்க எதுவுமே இன்னும் கம்ப்ளீட்டா படிக்கல. எல்லாமே நீங்க ஸ்கூல்ல இருக்கிறத வச்சு நீங்க எனக்கு பேசுறீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் எதுவுமே நினைச்சுக்க மாட்டேன். ஜஸ்ட் நீங்க பிரெயின் ஸ்டார்ம் தான் பண்றீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடியதை அந்த இன்ட்ராக்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்புறம் வேற என்னப்பா? ஆன்லைன்ல எனி அதர் திங்ஸ் சைமன் கமிஷன் எல்லாம் சொல்றீங்க. அப்புறமேல கண்டிப்பா யாருங்க சொல்லணும்? இவரெல்லாம் சொல்லணும் தானேங்க? இவரெல்லாம் நம்மளோட யூத் ஐகான் தானுங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து யார்? சோ இவரெல்லாம் சொல்லல. பகத்சிங் கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும்ல, பகத்சிங். அப்புறமேல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஏதாச்சும் சொல்லுங்க. தமிழ்நாடு சேர்ந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். நம்ம எல்லாம் தமிழ்நாடு தானே? வஉசி சிதம்பரம். விஓசி ஓசி லைக் வந்து பாத்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழன் லைக் வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி, ஷிப் கம்பெனி ஆரம்பிச்சு. அவர் பயங்கரமான பணக்காரரு. ஆக்சுவலா அவர் மொத்த காசையும் போட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், அவங்க நம்மள டாமினேட் பண்றாங்க அப்படின்னு. கோர்ஸ் அதுல ஃபெயிலியர்ல முடிஞ்சிரும், ஜெயில போட்டுருவாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவர். யூஓசி எல்லாம் உண்மையிலுமே இந்தியா ஃப்ரீடம்காக வந்து பாத்தீங்கன்னா தன்னோட எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். கோர்ஸ் இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து த கிரேட் பர்சனாலிட்டி விஓசி. அப்புறம் வேறப்பா? விஓசி அப்புறம் தமிழ்நாட்டுல ஒருத்தர் தான் ஞாபகத்துக்காரன். என்னப்பா? நேதாஜி அஃப்கோர்ஸ் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அஃப்கோர்ஸ் யாருக்கு? சுபாஷ் சந்திர போஸ். அப்புறம் வேறப்பா? பாரதியார் சார்.
பாரதியார் ஆஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் இருக்கிறார்லப்பா. பாரதியார் வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ லைக் அவரோட போயம்ஸ், அவரோட வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்பீச்சஸ் பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஸோ அவரு பாரதியார். அதுக்கப்புறமேல இவரெல்லாம் கேள்விப்படுறீங்களா? வாஞ்சிநாதன் சொல்லி கேள்விப்படுறீங்களா? ஸோ வாஞ்சிநாதன் கேள்விப்படுறீங்களா எப்பயாச்சும்? வாஞ்சிநாதன் யாராச்சும் டீப் சவுத்ல இருந்து வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ மணியாச்சி ஸ்டேஷன்ல வச்சு, மணியாச்சின்னு இருக்குல்ல, லைக் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன், சம்திங் திருநெல்வேலியா அது சம்திங். அந்த அங்க வச்சு என்ன பண்ணிடுவாரு, ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர் போட்டு தள்ளிடுவாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன், விதி கிரேட் வாஞ்சிநாதன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் தலை அவர் கூட ஒரு படம் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்புறம் வேற வேற எனி அதர் திங்ஸ். அப்புறம் வந்து வேற யாராச்சும் ஞாபகத்துக்கு வராங்களா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த கண்டிப்பா இவங்க எல்லாம் ஞாபகத்துக்கு வராங்களா? புலிகாத்த குமரன் சார். வேலுநாச்சியார், தி கிரேட் வேலுநாச்சியார். அண்ட் தென் வீரபாண்டி கட்டபொம்மன், அவங்களெல்லாம் சொல்லலாமா? ஸோ இவங்க எல்லாம் ஒரு டிபிக்கல் ஃப்ரீடம் ஃபைட்டர் கிடையாது. லைக் வந்து அப்போ காந்தி வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் இல்ல, பட் ஆனா ஆரம்ப கட்டத்திலே பிரிட்டிஷ் எடுத்து சண்டை போட்டிருப்பாங்க. பிரிட்டிஷ் உள்ளுக்குள்ள வரப்பயே அவங்கள எடுத்து சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ தீஸ் ஃபெலோஸ். அப்புறம் இதெல்லாம் வந்து என்னப்பா, லைக் நம்ம மாடர்ன் இந்தியால படிக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டிஸ் ஆர் வந்து ஈவெண்ட்ஸ் இதெல்லாம். ஓகேல, டன். சம்திங் தெரிஞ்சிருக்குது. ஸோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சம்திங் அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா பிளாங்கா இல்லாம நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கிறீங்க. நான் இதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி நம்ம டீப்பா படிச்சோம் அப்படின்னா அது நம்ம மாடர்ன் இந்தியா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, ஃபைன், கிளியர். போயிடலாமா? நம்ம மாடர்ன் இந்தியால நம்ம இன்னைக்கு என்ன டைமென்ஷன் ஆரம்பிப்போம்? மாடர்ன் இந்தியாவோட அஃப்கோர்ஸ் நான் 4 டைமென்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மாடர்ன் இந்தியால 4 டைமென்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு என்ன டைமென்ஷன் எடுத்துக்கலாம்? அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ். பிகாஸ் நான் சொன்ன மாதிரியே மாடர்ன் இந்தியா வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தவங்க யாரு? ஸோ யூரோப்பியன்ஸ். ஓகே, போயிடலாம். ஸோ நம்ம அந்த அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸை நம்ம படிக்க போறோம் அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் இந்த எல்லா யூரோப்பியன்ஸை பத்தி நம்ம படிச்சாகும். ஸோ ஃபர்ஸ்ட் யாரை பத்தி படிக்கணும்? போர்ச்சுகீஸ். தமிழ் உமன். ஸோ போர்ச்சுகீஸ் பத்தி படிக்கணும், போர்ச்சுகீஸ். அண்ட் தென் ரெண்டாவது யாருப்பா? அவனை பார்த்து யார் வருவா? டச் வருவான். அவனை பார்த்து யார் வருவா? இங்கிலாந்து வருவாங்க. அவனை பார்த்து யார் வருவா? டானிஷ்னா டென்மார்க். அவனை பார்த்து யார் வருவா? பிரெஞ்சு. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போறாங்க. ஸோ இதுதான் என்னது அரைவல் ஆஃப் யூரோப்பியன் டாபிக்ஸ்ல இந்த இவங்களெல்லாம் எப்படி வந்தாங்க, ஏன் வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, ஸோ அவங்களோட பாலிசிஸ் என்ன, இவங்களெல்லாம் பத்தி நம்ம டீப்பா படிச்சு முடிச்சோம்னா இந்த டைமென்ஷன் நம்ம முடிச்சிடணும், அரைவல் ஆஃப் யூரோப்பியன் டைமென்ஷன். பிஃபோர் நான் போறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே ஒரு டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாபிக்ல பிவைக்குள்ள என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ல கேட்டிருக்கிறாங்கன்னு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் உள்ளுக்குள்ள போவேன். அதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா அந்த டாபிக் மட்டும் தான் படிக்கணும்ன்றது கிடையாது. எல்லாமே ஓவரால் ஸ்டோரி தெரியணும். நான் சொல்லக்கூடிய டாபிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எம்பசைஸ் கொடுக்கணும். உங்க நோட்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நீங்க படிக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி அரைவல் ஆஃப் யூரோப்பியன் டாபிக்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க பிவைக்கு. நான் கிளாஸ் நடத்த பிவைக்கும் நீங்க பாத்துடணும். நானும் டிஸ்கஸ் பண்ணுவேன், நீங்களும் பாத்துடணும். ஏன்னா நீங்க பிவைக்கு இல்லாம ஹிஸ்டரியை படிக்கவே கூடாது. ஏன்னா படிச்சீங்கன்னா என்னது, ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப கடல் மாதிரி. அது ஆக்சுவலா எக்கச்சக்கமா இருக்கும். அதுல நமக்கு டைரக்ஷனே இல்லாம நம்ம போயிடும். அதான் சொல்ல ஹிஸ்டரி பே ஆஃப் பெங்கால் அப்படின்னா வந்து என்னது, நமக்கு வந்து என்னது மெரினா பீச்ல ஒரு 10 மீட்டர் மட்டும் நினைச்சிட்டு வந்தா போதும். ஸோ அந்த லெவல்ல ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர்ஸ் இருந்தா போதும். ஒரு வந்து என்னது, நமக்கு டைவர்சிட்டியும் இருக்கணும், அட் சேம் டைம் ரொம்ப டெப்த்தும் போயிடக்கூடாது. டெப்த் போனோம்னா நம்ம மாட்டிப்போம். ஸோ அதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவை, எது தேவையில்லைன்னு முடிவு பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம்ன்றது வந்து என்னது, ஸோ வந்து என்னப்பா, பிவைக்கு. ஸோ பிவைக்கு மட்டும். ஸோ எல்லா சப்ஜெக்டும் பிவைக்கு முக்கியம், அந்த ஹிஸ்டரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஸோ அப்போ ஹிஸ்டரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றப்போ இந்த இடத்துல இருந்து ஸோ எழுதிக்கோங்க. ஸோ அரைவல் ஆஃப் யூரோப்பியன் டாபிக்ஸ்ல இருந்து பிவைக்குள்ள ஆல்மோஸ்ட் 6-7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொன்னல. ப்ரிலிம்ஸ்ல என்ன மாதிரி, மெயின்ஸ்ல என்ன மாதிரி, எப்பயுமே நான் இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு தான் போவேன். ஒவ்வொரு டாபிக்குமே நான் இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு தான் போவேன். நீங்களும் போய் பார்த்தோம். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையும் அதிகமா எம்பசைஸ் பண்றது எங்க எம்பசைஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னத்துக்கு பாக்குறீங்க அப்படின்றப்போ ஃபேக்டரிஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு யூரோப்பியன்ஸும் வராங்க பாத்தீங்களா, அந்த ஒவ்வொரு யூரோப்பியன்ஸும் எங்க அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க, எங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க செட்டில்மெண்ட் ஆனாங்க. ஃபேக்டரிஸ் அது பிளேசஸ். ஃபேக்டரிஸ் ஆர் பிளேசஸ், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஃபேக்டரிஸ் ஆர் பிளேசஸ் எங்க யூரோப்பியன்ஸ் செட்டில் ஆறாங்க அப்படின்றது. ஸோ செட்டில் ஆறாங்க அண்ட் அவங்க
from whom they got, from whom they got permission. அந்த பிளேசஸ்ல அவங்க செட்டில் ஆகிறதுக்கு யார்கிட்ட இருந்து பெர்மிஷன் என்ன மாதிரி அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறது எங்க கேட்டிருக்காங்கன்னா இங்க இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேலு ஃபேக்டரிஸ் கேட்டிருக்காங்களா, அண்ட் தென் அதுக்கப்புறமேலு அவங்க இந்தியாவுக்கு வந்தது என்ன பர்பஸ்க்காக வந்திருப்பாங்க, எல்லா யூரோப்பியன்ஸும் ட்ரேட் பர்பஸ்க்காக வந்திருப்பாங்களா, அப்போ ட்ரேட் பண்ணுவாங்களா, அவங்க சில இந்தியால இருந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க, அண்ட் தென் இந்தியாவுக்கு நிறைய இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்களா. ஸோ அப்போ இந்த விஷயம் ரெண்டாவது என்ன பார்ப்போம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரிஸ், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கமோடிட்டிஸ். கமோடிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடட், என்ன மாதிரியான கமோடிட்டிஸ் ட்ரேட் பண்ணாங்க. அண்ட் தென் மூணாவது வந்து என்னப்பா அப்படின்னா இம்பாக்ட். ஒவ்வொரு யூரோப்பியன்ஸும் வந்திருப்பாங்கல்ல, லைக் போர்ச்சுகீஸ் வந்திருப்பாங்க. போர்ச்சுகீஸ் வந்து ஒரு 200-300 இயர்ஸ் இருந்திருப்பாங்க, அதனால சம் இம்பாக்ட் இந்தியாவில் வந்திருக்குமா. நெதர்லாந்து வந்தனால சம் இம்பாக்ட் வந்திருக்குமா, இங்கிலாந்து வந்தனால சில இம்பாக்ட் வந்திருக்க வாய்ப்பு இருக்கா. ஸோ அந்த மாதிரி இம்பாக்ட். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து என்னப்பா ப்ரிலிம்ஸ்ல ஆல்மோஸ்ட் அத்தனை கொஸ்டினுமே இந்த 3 ஏரியால இருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் நான் நிறைய சொல்லிக் கொடுப்பேன், நிறைய கதை நம்ம பேசினா கூட நீங்க எம்பசைஸ் பண்றது எதுல தான் எம்பசைஸ் பண்ணணும், இந்த ஏரியால தான் எம்பசைஸ் பண்ணணும். ஓகேவா, டன். அதே மெயின்ஸ்ல பொறுத்தவரையும் இந்த ஏரியால இருந்து, இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரதுக்கு ரொம்ப ரொம்ப லீஸ்ட் சான்ஸ். ஏன் அப்படின்னா மெயின்ஸ்ல சிலபஸ்ல கிளியரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாடர்ன் இந்தியா ஃப்ரம் 18th செஞ்சுரின்னு சொல்லியிருக்காங்க, ஆர் மாடர்ன் இந்தியா ஃப்ரம் மிடில் ஆஃப் த 18th செஞ்சுரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மெயின்ஸை பொறுத்தவரையும் யூரோப்பியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய போர்ஷனை தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அப்போ யூரோப்பியன்ஸ் வராத போர்ஷனை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல மாடர்ன் இந்தியா. பட் ஸ்டில் உங்களுக்கு சான்ஸ் எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு 2 கொஸ்டின் மட்டும் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன அப்படின்னா ரீசன் ஃபார் அரைவல் ஆஃப் போர்ச்சுகீஸ். ஏன்னா அவன் தானே ஃபர்ஸ்ட் வந்தான் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா யூரோப்பியன்ஸ். ஏன் முதல்ல யூரோப்பியன்ஸ் வராங்க, நீங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. என்னன்னு சொல்லிட்டீங்க, ட்ரேடுன்னு சிம்பிளா சொல்லிட்டீங்க. ட்ரேடு மட்டுமா வந்தாங்க, இல்ல நிறைய ரீசன்ஸ் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் we will be discussing. ஸோ அரைவல் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ரீசன் ஃபார் அரைவல் ஆஃப் போர்ச்சுகீஸ், அது ஒண்ணு பாருங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ஆஃப் போர்ச்சுகீஸ். ஏன்னா போர்ச்சுகீஸ் தானே ஸ்டார்டிங்லேயே வந்திருப்பாங்க, ஸ்டார்டிங்ல அவங்க தான் வராங்க, அதனால அவங்களோட இம்பாக்ட்ன்றது கம்பேரிட்டிவா ரொம்ப ரொம்ப ஹையரா இருக்கும். கோர்ஸ் பிரிட்டிஷ் நம்மள நிறைய ரூல் பண்ணாங்க, அந்த இம்பாக்டை நம்ம வேற டைமென்ஷன்ல படிக்க போறோம். இந்த அரைவல் ஆஃப் யூரோப்பியன் டைமென்ஷன்ல நிறைய யூரோப்பியன்ஸ் வந்திருந்தா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எம்பசைஸ் கொடுக்கறது யாருக்கு கொடுங்க, போர்ச்சுகீஸ்க்கு கொடுங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ஆஃப் போர்ச்சுகீஸ். ஸோ இந்த டைமென்ஷன்ல நீங்க ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்றபடி நான் என்ன சொன்னாலும் என்னப்பா, நம்ம என்ன படிச்சாலும் என்ன பண்ணாலும் அன்னது தட் இஸ் அ ஸ்டோரி. நீங்க லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். ஆனா கேர் எடுத்துக்கிறதுன்றது இந்த ஏரியால தான் கேர் எடுத்துக்கும் அப்படின்றது. டன்ல கிளியர், எழுதிட்டீங்களாப்பா ஆன்லைன்ல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் லைன்ல ஃபோக்கஸ் பண்ணும், மெயின்ஸ். நான் ஒவ்வொரு டாபிக் போறதுக்குமே இப்படிதான் நான் சொல்லிட்டு போவேன். கிளியர். ஸோ தட் வந்து உங்களுக்கு அந்த பிவைக்யூவான அந்த நாலேஜ் இருக்கும், அந்த எந்த ஏரியால இருந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்ற கூடிய அந்த உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும்ன்றதுக்காக. ஓகே, டன். ஸோ இது நம்ம இந்த எல்லாத்த பத்தியும், ஸோ போர்ச்சுகீஸ், டச்சு, இங்கிலீஷ், டானிஷ், பிரெஞ்சு படிப்போம். ஸோ இவங்களெல்லாம் பத்தி படிக்கிறதுக்கு நான் என்ன அப்ரோச் எடுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி எடுத்துக்கலாம். முதல்ல நான் எந்த யூரோப்பியன்ஸ் சொன்னாலும் நான் உங்களுக்கு என்ன கதை சொல்லி கொடுப்பேன், பேக்ரவுண்ட் எப்படி வந்தாங்க, யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அப்புறமேல என்னது ஏன் வந்தாங்கன்னு சொல்லி கொடுப்பேன். அப்புறமேல என்னப்பா சொல்லி கொடுப்பேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் செட்டில் ஆனாங்க. ஸோ நான் ரெட்டிங்ல டேஞ்சர் லைட் போட்டிருக்கேன். ஸோ டேஞ்சர் லைட் போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஸோ எங்கெல்லாம் செட்டில் ஆனாங்க, ஸோ போர்ச்சுகீஸ் எங்க செட்டில் ஆனாங்க, டச் எங்க செட்டில் ஆனாங்க, இங்கிலீஷ் எங்க செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறமேல இங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள ரூல் பண்றதுக்கு அவங்க சம் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்களா. இந்தியாவில நிறைய இடத்துல அவங்க பிளேசஸ்ல இருப்பாங்களா. அப்போ என்ன வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கவர்னர்ஸ் யாரு, ஏதாச்சும் சண்டை போட்டானா, அதுக்கப்புறமே ஏதாச்சும் யூனிக்கான பாலிசிஸ் கொண்டு வந்தாங்களா. பிகாஸ் அவங்க 200 வருஷம் 300 வருஷம் இருந்திருக்காங்க, நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. போர்ச்சுகீஸா இருக்கட்டும், டானிஷா இருக்கட்டும், ஆர் இங்கிலாண்டா இருக்கட்டும். லிட்டில் பிட் நம்ம என்னென்ன படிப்போம், அண்ட் தென் கடைசியா நம்ம என்னப்பா படிப்போம், அவங்களோட இம்பாக்ட். ஸோ போர்ச்சுகீஸ் வந்தனால இந்தியாவில் என்ன இம்பாக்ட், டானிஷ் வந்தனால ஏதாச்சும் இம்பாக்ட் இருக்கா, இங்கிலீஷ் வந்தனால இம்பாக்ட், அதை செப்பரேட்டாவே நம்ம படிக்க போறோம். அண்ட் தென் கடைசியா நம்ம என்ன படிக்க போறோம்ப்பா, டிக்ளைன். எப்படி போர்ச்சுகீஸ் டிக்ளைன் ஆனாங்க,
அப்புறம் எப்படி டேனிஷ் டிக்ளைன் ஆனாங்க, பிரான்ஸ் எப்படி டிக்ளைன். ஸோ அப்போ நான் ஒரு யூரோப்பியன் எடுத்துக்கிட்டேன்னா நான் இதே ஃப்ரேம் ஒர்க் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் சொல்லி கொடுப்பேன், ஏன் வந்தாங்கன்னு சொல்லி கொடுப்பேன், என்ன எந்த இடத்துல செட்டில் ஆனாங்க, அண்ட் தென் யாரு கவர்னர், அண்ட் தென் என்ன யூனிக் பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க, என்ன இம்பாக்ட் அவங்களால எப்படி டிக்ளைன் ஆனாங்க. இந்த மாதிரி போர்ச்சுகீஸ்க்கு நம்ம படிப்போம், அண்ட் தென் டென்மார்க்கு படிப்போம், அண்ட் தென் வந்து என்னப்பா இங்கிலீஷ்க்கு படிப்போம், பிரான்ஸ்க்கு படிப்போம். படிச்சோம்னா வேலை முடிஞ்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரியே நான் ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்கிறது எங்க போட்டிருக்கிறேன், ஹைலைட் பண்ணியிருக்கிறது இந்த 2 ஏரியாவை டேஞ்சர் லைட் போட்டிருக்கிறேன். இப்போ நீங்க ப்ரிலிம்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றது இந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிளியர்? இப்போ இல்லாம நம்ம ஸோ ஷால் வி கோ வித் வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா போர்ச்சுகீஸ். ஸோ போர்ச்சுகீஸ் அரைவல். ஸோ போர்ச்சுகீஸ் அரைவலை பத்தி நம்ம ஸ்கூல்ல என்னப்பா படிச்சிருக்கீங்க? எனிதிங் படிச்சிருக்கீங்களா? என்னது போர்ச்சுகீஸ்? போர்ச்சுகீஸ். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஸோ இந்தியாவை கண்டுபிடிச்சது வாஸ்கோட காமான்னு சொல்லுவாங்களா? அதுக்கு முன்னாடி இந்தியாவே இல்லையா? வாஸ்கோட காமாவா? ஸோ எனி ஸ்டோரி ஏதாச்சும் தெரியுமாப்பா? எனி ஸ்டோரி சும்மா சொல்லுங்க, தெரிஞ்ச கதையை சொல்லுங்க ரொம்ப டீப்பா. ஸோ வந்து நம்மள எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, நமக்கு இந்தியாவை கண்டுபிடிச்சது வாஸ்கோட காமா. அது ஏதோ இந்தியா இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னது அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? கொலம்பஸ். அதுக்கு முன்னாடி அமெரிக்கான்றதே இல்லையா? இருந்துச்சு, அங்கேயும் பீப்புள் இருந்தாங்க. ஆனாலும் அவங்களோட கலோனியல் நெரேட்டிவ் இதெல்லாம், கலோனியல் நெரேட்டிவ். அப்புறம் வேற என்னப்பா தெரியும் போர்ச்சுகீஸை பத்தி? வாஸ்கோட காமா வந்தாரு. ஸோ ஏன் வந்தாரு, ஏன் வந்தாரு, எப்படி வந்தாரு, எங்க இருந்து வந்தாரு? எனிதிங் வாஸ்கோட காமா பத்தி ஏதாச்சும் ஸ்டோரி? எனிதிங் ஏதாச்சும் பிரஷ் அப் பண்ண முடியுதா? மறந்துருச்சுன்றீங்க. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். வேற எனிதிங் ஆன்லைன்ல ஏதாச்சும் தெரியுதாப்பா? அதுக்கு முன்னாடி சோ வந்து பாத்தீங்கன்னா வாஸ்கோட காமா எங்க போர்ச்சுகீஸ் யூரோப்ல இருந்து வராருன்னு வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாருமே இப்போ யூரோப்ல இருந்து இந்தியாவுக்கு வந்ததே இல்லையா? வந்ததே இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்ததே இல்லையா? அவர் தான் ஃபர்ஸ்ட் யூரோப்பியனா? எனிதிங் எனி ஐடியாப்பா? எனி ஐடியா? அவரை தாண்டி அதுக்கு முன்னாடி யாருமே வந்ததே இல்லையா? அவரை தாண்டி யாருமே வந்ததே இல்லையா? ஆக்சுவலா என்னது அந்த காலத்துல இருந்து ஏன்ஷியன்ட் இந்தியா டைம்ல இருந்து எக்கச்சக்கமான யூரோப்பியன்ஸ் அவங்க கிட்ட வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் பயங்கரமான ட்ரேட் நடந்துட்டு இருக்கும். சோ இவரை கூட கேள்விப்படுறீங்களா சின்ன வயசுல? மெகஸ்தினிஸ் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெகஸ்தினிஸ். அப்புறமேல இவன் அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருக்கோம்ல எல்லாருமே. சோ அலெக்சாண்டர் அவரெல்லாம் யூரோப்ல இருந்து இந்தியாவுக்கு இன்வேஷன் பண்ணியே வந்திருப்பார். சோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கம் ஏஜ் நம்ம சேரச்சோழ பாண்டியாஸ்ல எல்லாம் எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் என்ன இருக்கு, ரோமன்ஸ் பத்தி எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ். ஈவன் ரோமனோட ஒரு எம்பரருக்கு கோயிலே இங்க வச்சிருப்பாங்க. ஐ திங்க் சோ கேரளால ஒரு கோயிலே இருக்குது. அண்ட் நம்மளோட இது இருக்கு பாத்தீங்களா, பூம்புகாரா காவேரி பூம்பட்டினம், நம்மளோட என்னது நாகப்பட்டினம் அந்த ஏரியால இருக்குல்ல, காவேரி வந்து பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால்ல போய் கலக்கறக்கூடிய இடம். ஸோ அங்கெல்லாம் ரோமன் செட்டில்மெண்ட்டே இருந்திருக்கும். ரோமன் லைக் ஒரு தெரு எப்படி நம்ம சொல்றோம்ல, லைக் இந்த தெருன்னு சொல்றோம். அண்ணா நகர்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னது OMRனா ITR. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னது லைக் ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு தெருவுகளே இருக்கும் ரோமன் செட்டில்மெண்ட். அப்புறம் மெடிவல் இந்தியால எக்கச்சக்க பேர் வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்கோட காமா அரைவல்ன்றது ஒரு இந்தியன் ஹிஸ்டரியவே ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஈவெண்டா எல்லாரும் ஏன் சொல்றாங்க? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கு ஏன் சொல்றாங்க? பல யூரோப்பியன்ஸ் வந்துட்டு தானே இருந்தாங்க, அந்த மாதிரி தானே வாஸ்கோட காமாவும். ஆனா என்ன சேஞ்ச்? வாட் இஸ் த சேஞ்ச்? ஏதாச்சும் திங்க் பண்ண முடியுதா? வாட் இஸ் த சேஞ்ச்? ஏன் வாஸ்கோட காமா அரைவலுக்கும் ப்ரீவியஸ் யூரோப் வேர்ல்ட்ல இருந்து வந்திருக்காங்களா? ப்ரீவியஸ் யூரோப் வேர்ல்ட்ல இருந்து 1000 பேர் 2000 பேர் 10,000 பேர் கிட்ட வந்திருக்காங்க. வாட் இஸ் த சேஞ்ச்? அவங்கனால கொண்டு வர முடியாத சேஞ்சஸ் ஏன் வாஸ்கோட காமா ஒரு சிங்கிள் கை அரைவல் சேஞ்ச் ஆச்சு? என்ன ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆயிடுச்சு? எனிதிங் ஏதாச்சும் நீங்க யோசிக்க முடியுதாப்பா? வாஸ்கோட காமா வந்ததுக்கும் ப்ரீவியஸ் யூரோப்பியன் பர்சன்ஸ் வந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? எனிதிங் ஏதாச்சும் ஆன்லைன்ல சொல்ல முடியுதாப்பா? இல்லையா? யாவத்துக்காரல ஏதாச்சும் திங்க் பண்ண முடியுதா? லைக் வந்து மேபி எனிதிங் லைக் ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய வாஸ்கோட காமாக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய யூரோப்பியன் டிராவலர்ஸ்க்கும் யூரோப்பியன் விசிட்டர்ஸ் ஞாபகத்துக்கு வரல. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, வாஸ்கோட காமா வந்ததுக்கும் ப்ரீவியஸ் யூரோப்பியன்ஸ்க்கும் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே
இந்தியாவுக்கு வரத்துக்கு எப்படி ரூட்டை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா யூரோப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேபி வந்து பாத்தீங்கன்னா டர்க்கி ஆர் ஈஜிப்டுக்கு வந்து அங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ அரேபியன் பெனின்சுலா வந்து அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஷிப் மூலமா என்னது இந்தியன் கோஸ்ட்க்கு வந்திருப்பாங்க. ஒன்னு சி ரூட்னா அப்படி வருவாங்க, இல்லைன்னா லேண்ட் ரூட் என்னது யூரோப் டர்க்கில இருந்து வந்து ஈரான், ஈராக்கு, ஆப்கானிஸ்தான், அப்படியே நம்ம இந்தியா, அப்போ பாகிஸ்தான், இந்தியா எல்லாமே ஒண்ணுதான். ஸோ அந்த விளையாட்டு ஒன்னு லேண்ட் ரூட்னா அந்த மாதிரி வந்திருந்திருப்பாங்க. சி ரூட்னா எப்படி வந்திருப்பாங்க? சி ரூட் அப்படின்னா யூரோப்ல இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா இப்படிதான் வந்திருக்க முடியும். நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ யூரோப்ல இருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா இப்படிதான் காமிக்க முடியும், இப்படிதான் இருந்திருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா இதான் வந்து பாத்தீங்கன்னா பழைய ட்ரேட் ரூட்ன்றது. பழைய எல்லாரும் வந்தது இப்படிதான் வந்திருப்பாங்க ஆக்சுவல். எங்க இருந்து? சோ இதான் நம்ம இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்றப்ப என்னப்பா, சோ இந்த இடத்துல இருந்து சோ நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்னா யூரோப்பு, இங்க இருந்து வரவங்க எப்படிதான் வர முடியும்? ஒண்ணு இந்த விளையாட்டி வந்திருப்பாங்க, இந்த விளையாட்டி. அப்படி இல்ல அப்படின்னா லேண்ட் ரூட் ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த விளையாட்டி. சோ இந்தியாவுக்கும் சைனாக்கும் இந்த ரூட் தான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க, இந்த ரூட் தான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இப்படிதான் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா வாஸ்கோட காமா வந்தது என்னது? ஒரு டிஃபரெண்ட் ரூட். வாஸ்கோட காமாக்கும் மத்தவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, மத்தவங்க எல்லாம் இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. வேர் இஸ் வாஸ்கோட காமா இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு கம் டு இந்தியா இன் அ டைரக்ட் சி ரூட். டைரக்ட் சி ரூட், அதாவது லைக் இந்த மாதிரி எல்லாம் யூரோப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னது டர்க்கி, ஈஜிப்ட், அரேபியா விளையாட்டி வராம எப்படி வந்திருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி டைரக்டா சி ரூட் ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு. அதனாலதான் அவரோட அரைவல்ன்றது ரொம்ப ரொம்ப யூனிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அரைவலுக்கான பாத். முன்னாடி பழைய ரூட்ன்றது எப்படி இருக்கும்? பழைய ரூட்ன்றது இந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சா? பழைய ரூட்ன்றது எப்படிப்பா? இதான பழைய ரூட். ஸோ அவரு ஃபாலோ பண்ணி வந்தது எந்த ரூட்டு? இங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ டைரக்டா இப்படி வந்து இங்க இருந்து இப்படி வந்துடும், ஆப்பிரிக்காவை சரௌண்ட் பண்ணிருக்கும். இதுக்கப்புறமேலு தான் வாஸ்கோட காமா அரைவலுக்கு அப்புறம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் ஃபவுண்ட் அவுட் டைரக்ட் சி ரூட் டு இந்தியா. ஏர்லியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்டைரக்ட். ஏர்லியர் வந்து ஒண்ணு லேண்ட்ல போகணும், அப்படி இல்லைன்னா இந்த பாத்தீங்கன்னா என்னது மிடில் ஈஸ்ட் விளையாட்டி, ஈஜிப்ட், டர்க்கி, அரேபியன் பெனின்சுலா விளையாட்டி வந்துட்டோம். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்கோட காமா அரைவல் அண்ட் என்னப்பா ப்ரீவியஸ் யூரோப்பியன் டிராவலர்ஸ் ஆர் ப்ரீவியஸ் யூரோப்பியன் விசிட்டர்ஸ், ட்ரேடர்ஸ், எப்படி வேணாலும் சொல்லணும். சோ ஏன் டைரக்ட் சி ரூட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சேஞ்ச் ஆச்சு? வாட் இஸ் த சேஞ்ச்? இந்த திங் இஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி லெட்ஸ் டேக் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி எல்லாம் யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வருஷத்துக்கு 100 ஷிப் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 100 ஷிப், பிகாஸ் நிறைய ஹர்டல்ஸ் இருக்கு இந்த இடத்துல. வேர் இஸ் ஒன்ஸ் இந்த டைரக்ட் சி ரூட் கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா? இந்த டைரக்ட் சி ரூட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் முன்னாடி வெறும் 100 ஷிப் போயிட்டு இருந்த இடத்துல இப்ப 1000 ஷிப்ஸ், 1000 போயிட்டு இருந்த இடத்துல 2000, 5000 ஷிப்ஸ். ஏன்? பிகாஸ் இங்க இருந்து வந்து அடுத்தது அவங்களுக்கு இங்க எல்லாம் அக்சஸ் கிடைச்சு. இங்கெல்லாம் எங்க? இந்தோனேஷியா, சைனா, டைரக்ட். ஒன்ஸ் இந்த இடத்துல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ட்ரேடு, இந்த வால்யூம் ஆஃப் ட்ரேட் இருக்கு பாத்தீங்களா, அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஆனதுனால வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஹிஸ்டரியில மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஹிஸ்டரியவே ஒரு புரட்டி போட்ட ஈவெண்ட் நம்ம சொல்லணும். ஓகேவா? டன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாஸ்கோட காமா அரைவலுக்கும் முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கீ டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கீ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேட்கல? ஸோ நம்ம வாஸ்கோட காமா பத்தி ஜஸ்ட் ஒரு பிரீஃபான நான் ஒரு லைக் இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்திருப்பேன். அஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்கோட காமா சும்மா கண்டுபிடிச்சாரா சி ரூட்டை? அப்படியே ஈஸியா கண்டுபிடிச்சாரான்னு கிடையாதுன்னா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலா யூரோப்பியன்ஸ் வந்து லைக் அவங்க கிட்டத்தட்ட எப்போல இருந்து 498ல எப்போ வந்திருக்கிறாரு ஒரு வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு லேண்ட் ஆயிருக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1400ல இருந்தே ஒரு 100 வருஷம் என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா இந்த சி ரூட், டைரக்ட் சி ரூட்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. டைரக்ட் சி ரூட். ஸோ எங்க இருந்து லைக் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல இருந்து டைரக்டா எப்படியாச்சும் வந்து என்னது யூரோப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரி இந்தியாவுக்கு டைரக்ட் சி ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு 1400ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 இயர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும்னா அவங்களோட ட்ரைன்றது ரெண்டு விதமான அட்டெம்ப்ட். ஒரு அட்டெம்ப்ட்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து
ஒரு ஏன்னா அந்த காலத்துல அவங்களுக்கு தெரிஞ்சது நம்ம வேர்ல்டு நம்ம லைக் வந்து யூரோப்பியன்ஸ்க்கு இந்தியன்ஸ்க்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட வேர்ல்டு இஸ் ஃபிளாட்னு நம்பிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இங்க வேர்ல்டு ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சிடும், இதான் வேர்ல்டுனே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, இதான் வேர்ல்டுனே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன இருக்காது, யூரோப்க்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, அட்லாண்டிக் ஓஷன் இருக்குதா, அட்லாண்டிக் ஓஷனை தாண்டினா வேர்ல்டு முடிஞ்சு போயிடும்னு நினைப்பாங்க. ஏன்னா வேர்ல்டு இஸ் ஃபிளாட், ஏன்னா அப்படிதான் சர்ச் சொல்லி வச்சு, சர்ச்சோட பிப்ளிக்கல் இதுபடி வேர்ல்டு இஸ் ஃபிளாட். அப்போ அவங்கள பொறுத்தவரையும் இந்த இடத்துல ஆரம்பிச்சு நம்ம இங்கிட்டு போனோம்னா ஈஸ்ட் பக்கம் போனோம்னா நம்ம என்ன வரலாம், ஈஜிப்ட் வரும், அரேபியா வரும், அப்புறம் இந்தியா வரும், அப்புறம் சைனா வரும். அப்கோர்ஸ் உங்களுக்கு இந்தியாவும் சைனாவும் தான் அந்த காலத்தோட சூப்பர் பவர்னு வச்சுக்கோங்க, மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ். எப்படி நம்ம இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம், யூஎஸ்ஏக்கு போனா நம்ம பொழைச்சிக்கலாம், யூஎஸ்ஏக்கு போனா பணக்காரன் ஆயிடலாம், யூஎஸ்ஏக்கு போனா நிறைய எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அந்த மாதிரி இந்தியாவும் சைனாவும் அந்த காலத்துல கிட்டத்தட்ட வேர்ல்டு ஜிடிபியில 25%, லைக் இந்தியா வந்து வேர்ல்டு ஜிடிபியில 25% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்துக்கும், சைனா 25%. மொத்த வேர்ல்டுல 50% டாமினேட்டட் பை தீஸ் டூ கண்ட்ரீஸ். அப்ப இந்தியாவுக்கு வந்து ஒரு வாட்டி நீங்க ட்ரேட் பண்ணிட்டு போனா உங்க ஜெனரேஷனே செட்டில் ஆயிடும். அப்போ அப்படி இருக்குதுன்றப்போ அவங்களுக்கு எக்கனாமிக் இன்சென்டிவ் பயங்கரமா இருக்குது. அப்ப எக்கனாமிக் இன்சென்டிவ் பயங்கரமா இருக்குதுன்றப்போ அவங்க நிறைய ட்ரேட் பண்றாங்க. ஆனா ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு நிறைய இந்த இடத்துல என்ன இருக்கு, ஸ்டம்பிளிங் பிளாக் எக்கச்சக்கமா இருக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி டைரக்ட் இது இல்லாதனால நிறைய அவங்களால லைக் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ட்ரேட் பண்ண முடியுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ஸோ அவங்க என்ன பண்றாங்க, டைரக்ட் சி ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும், டைரக்ட் சி ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு என்னது ஒரு லைக் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியேட்டிவ்ஸ் கொஞ்சம் 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 கொஞ்சமா எப்போ எடுக்க ஆரம்பிப்பாங்க, 1400ல இருந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. 1400ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுல 2 கண்ட்ரி ரொம்ப முக்கியமான கண்ட்ரி முயற்சி எடுப்பாங்க. ஒன்னு யாருப்பா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பெயின் ஒரு முயற்சி எடுப்பாங்க, இன்னொன்னு யாருப்பா, போர்ச்சுகல் முயற்சி எடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்போ ஸ்பெயின்ல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர், எஸ்பெஷலி ஸ்பெயின் கிங் நிறைய பேர் இந்த மாதிரி புது புது சி ரூட் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. கிங்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க, கண்டுபிடிங்க டைரக்ட் சி ரூட் கண்டுபிடி இந்தியாவுக்கு, விச் மீன்ஸ் சைனாக்கு டைரக்ட் சி ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுல ஸ்பெயின்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க இருந்து அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து நம்ம இந்த மாதிரி இப்படி போனோம், இந்த மாதிரி இந்த அட்லாண்டிக் ஓஷனை தாண்டி போனோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்துடும். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை வேர்ல்ட் இஸ் பிளாட். சம்டைம்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அப்புறமேல் வேர்ல்ட் இஸ் பிளாட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணது யாரு அப்படின்னா, இந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து கூப்பர் நிக்கர்ஸ் ஆர் வந்து பாத்தீங்கன்னா சில வந்து பாத்தீங்கன்னா கைஸ் வந்து இவரெல்லாம் இருக்கார்ல, மெக்காலன் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்போ இந்த வேர்ல்ட் இஸ் பிளாட்ன்ற தியரியை உடைச்சு இல்ல வேர்ல்ட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டு ஸ்பியர், இங்க இருந்து நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சாலும் எங்க நம்ம வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த தியரி வந்து 1400ல கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்க ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் என்ன நம்புவாங்கன்னா, ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய சில ஆளுங்க எல்லாம் என்ன நம்புவாங்கன்னா, இங்க யூரோப்ல இருந்து நம்ம இங்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அட்லாண்டிக் ஓஷனை தாண்டி போனோம்னா என்ன கிடைச்சிரும் என்ன வந்துடும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரூட்ன்றது என்னன்னு சொல்லுவாங்க, இந்த ரூட் என்னது, சைனாவும் இந்தியாவும் கிடைச்சிரும். ஏன் அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா, பிகாஸ் இங்க போர்ச்சுகீஸ்ல இருந்து ஆர் யூரோப்ல இருந்து நிறைய பேரு இந்த ஆப்பிரிக்காவை ரவுண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆப்பிரிக்கா ரவுண்டே பண்ணவே முடியாது. ஏன்னா ஆப்பிரிக்கான்றது ஒரு பெரிய லேண்ட் மாஸ். ஆக்சுவலா ஆப்பிரிக்கான்றது ஒரு பெரிய லேண்ட் மாஸ். அந்த லேண்ட் மாஸ்ல உங்களுக்கு என்னது, டெவலப்மெண்ட் பெருசா இல்ல. ஸோ ரொம்ப ஹார்ஷான டெரைன், உள்ளுக்குள்ள போக முடியாதுன்றப்போ என்னது, இந்த ஆப்பிரிக்காவை சுத்தவே முடியாதுன்றனாலேயே என்ன முடிவு பண்ணுவாங்க ஸ்பெயின்ல இருக்கிறவங்க, இந்த வழி வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஆப்பிரிக்கான்றது என்னது கடைசி வரையும் இருக்கும் போல, இந்த ரூட்டே நமக்கு அக்சஸே கிடையாது. இந்த ரூட் அக்சஸ் கிடையாதுன்னா நம்ம எந்த வழியும் மட்டும் தான் போய் ஆகணும், அப்படின்னு நினைச்சு ஸ்பெயின்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி போறாங்க, யூரோப்ல இருந்து இந்த மாதிரி போயிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்துடலாம் நினைக்கிறாங்க. அதே போர்ச்சுகல்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்ன அட்டெம்ப்ட் கொடுக்குறாங்க, அந்த கிங் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவையே சுத்த ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட 1400ல இருந்து ஒரு 100 வருஷம் கிட்ட வந்து they will be making lot of efforts to find வந்து என்னப்பா, to find direct sea route வந்து பாத்தீங்கன்னா direct sea route to India. அதோட ஒரு கான்சிக்வன்ஸா தான் என்னது, நம்ம கொலம்பஸ் இருக்கிறார் பாத்தீங்களா, அவரோட தியரி வந்து பாத்தீங்கன்னா என்னது, இப்படி போனா வந்து பாத்தீங்கன்னா என்னது இந்தியா வந்துரும் நினைச்சாங்களா. ஸோ அட்லாண்டிக் ஓஷனும் ரொம்ப பெரிய ஓஷன் இல்ல, பயங்கரமான பெரிய ஓஷன் அது. ஸோ அவரு அன்பார்ச்சுனேட்டா வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்த கரீபியன் ஐலாண்ட். ஸோ ஒரு கரீபியன் ஐலாண்டுக்கு வந்துருவாரு. கரீபியன் ஐலாண்டுக்கு வந்துட்டு அதுதான் இந்தியா நினைச்சிட்டு இருப்பாரு.
ஸோ அப்படிதான் ஒரு இந்தியானே பேர் வைப்பாரு, இந்தியான்னு தான் வைப்பாரு. ஆனா இந்தியான்னு பேர் வச்சாச்சுன்னா எப்பயுமே யூரோப்ல இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, இந்தியாவை பத்தி ரொம்ப ரொம்ப புகழ்ந்து எழுதியிருப்பாங்களா, இந்தியாலாம் அவ்வளவு வெல்த்தா இருக்கும், இந்தியால ரிச்சா இருக்கும், அப்படி இருக்கும். பார்த்தா கொலம்பஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க. அப்பதான் அவருக்கு ஷாக் ஆகும், இல்ல இல்ல இது இந்தியா இல்ல போல, ஒரு புது லேண்ட் மாஸ் போல அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த கெரிபியன் ஐலாண்ட்ல இறங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸே ஆகும். அண்ட் தென் இங்க இருந்து தான் அவங்க இவ்வளோ பெரிய கான்டினென்ட் இருக்குதுன்றதே கண்டுபிடிப்பாங்க, நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா இருக்குதுன்றதே. தே வில் கம் டு நம்ம, ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட ஐடியான்றது வேர்ல்டுன்றது இதுதான், அப்புறமேல தான் இதுதான் நியூ வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, இது கண்டுபிடிச்சிருப்பாங்க. அண்ட் தென் இது எப்போ நடந்திருக்கும், 1492ல வந்து பாத்தீங்கன்னா கொலம்பஸ் லைக் வந்து பாத்தீங்கன்னா லேண்டட் இன் அமெரிக்கா ஆர் லேண்டட் இன் கரிபியன் ஐலாண்ட். அப்புறம் பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ யார் பண்ணுவா அப்படின்னா டயாஸ் அப்படின்ற பர்த்தலமோ டயாஸ், எல்லாம் ஸ்டோரி தான் எல்லாமே. பர்த்தலமோ டயாஸ் அப்படின்றது அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்பிரிக்காவோட டிப் ரீச் பண்ணியிருப்பார். ஆப்பிரிக்கா டிப்ல ரீச் பண்ணியிருப்பார். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்பயுமே டிப்ல வந்து பாத்தீங்கன்னா டூ மச் விண்ட், டூ மச் வந்து பாத்தீங்கன்னா ஓஷன் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அலை அடிச்சு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஷிப் எல்லாம் டேமேஜ் ஆயிடும். திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் திரும்பவும் போயிடுவார். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்கு, இப்போ இந்த இடத்துல பேர் என்னப்பா, கேப் ஆஃப் குட் ஹோப். ஆனா ஒரு காலத்துல அதுக்கு பேர் வந்து என்ன பாத்தீங்கன்னா கேப் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம்னு வச்சிருப்பாங்க. கேப் ஆஃப் ஸ்டாம், இந்த இடத்துக்கு பேர் ஒரு காலத்துல கேப் ஆஃப் ஸ்டாம். ஏன்னா டயாஸ் அங்க வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஷிப் கம்ப்ளீட் ரெக்கேஜ். அண்ட் தென் டயாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாரு. அண்ட் தென் அதுக்கப்புறமேல தான் வந்து என்னது, அதுக்கப்புறமேல தான் யாருப்பா, வாஸ்கோடகாமா ஒரு 1497 போல யூரோப்ல இருந்து. ஸோ அவரு டயாஸையும் கூட்டிட்டு தான் வருவாரு. கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல டிப்புக்கு வருவாரு, கேப் ஆஃப் குட் ஹோப், கேப் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாமுக்கு வருவாரு. இங்க இருந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஒரு இந்தியன் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து என்னப்பா, இந்தியன்ஸ்க்கு இங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் கான்டாக்ட் இருந்துட்டு இருக்கும். நமக்கு என்ன தெரியாது, நம்ம இந்தியன்ஸ்க்கு இதை சுத்தி போனா யூரோப் வந்துரும் தெரியாது, யூரோப்புக்கு இதை சுத்தி போனா வந்துரும் தெரியாது. அப்போ நம்ம ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கான்டாக்ட், ட்ரேட் கான்டாக்ட் 2000-5000 வருஷமா நம்ம ட்ரேட் கான்டாக்ட் இருக்கு. அப்போதான் ஒரு இந்தியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெர்ச்சன்ட், இந்தியன் மெர்ச்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆனது ஒரு ஆக்சிடென்டெல்லாம் மீட் பண்ணுவாங்க போர்ச்சுகீஸ். சொல்லுங்கப்பா, எனி டவுட்பா? ஆக்சிடென்டலா மீட் பண்ணுவாங்க. மீட் பண்றப்பதான் என்னது லைக் வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ என்னது, அவரு தான் வாஸ்கோடகாமாவை எங்கப்பா கூட்டிட்டு வர்றாரு, வாஸ்கோடகாமாவை ஹீ வில் வந்து பாத்தீங்கன்னா என்னது பிரிங் வாஸ்கோடகாமா டு இந்தியா. சொல்ல போனா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வாஸ்கோடகாமா கொஞ்சமா இங்க இருந்து வந்து என்னது வாஸ்கோடகாமாவை இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து வந்து என்னது, சோ கிட்டத்தட்ட இங்க இருந்து அப்படியே வந்து இந்த இடத்துல கேலிக்கட், நம்மளோட கல்கட்டா ஆர் வந்து பாத்தீங்கன்னா கேலிக்கட் சொல்றோம், சாரி கேலிக்கட் கோஷ் ஆர் மலபார் கோஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட்டிட்டு வருவார். இப்படிதான் என்னது ஸ்டோரி ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்கோடகாமா அரைவல் டு இந்தியா பேக்ரவுண்ட் நம்ம சொல்லணும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க, அண்ட் தென் நம்ம ரிஃபைன் பண்ணுவோம். இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க, ரிஃபைன் பண்ணுவோம். இல்லை ஜஸ்ட் ஸ்டோரி மட்டும் தான் நான் பண்ண சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நம்ம எக்ஸாம்க்கு எப்படி தேவை மாத்துறதுன்றதை நான் சொல்றேன். கிளியரா இருக்கப்பா ஆன்லைன்ல? எனி டவுட் ஆன்லைன்ல? ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்கிறேன், தென் நம்ம ரிஃபைன் பண்ணுவோம் இன்னும். எல்லாம் எங்கேயாச்சும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு எனக்கு. இதை மட்டும் கொஞ்சம் பாக்குறீங்களா, என்னன்னா இதை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறப்போ லைக் நாளைக்கு வரப்போ வேணா பார்த்துட்டு வாங்க. நம்ம இதை பத்தி நம்ம சொல்றோம்ல, என்னது கொலம்பஸ். கொலம்பஸ் வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ 1492ல அமெரிக்கா ஆர் வந்து பாத்தீங்கன்னா கரிபியன் ஐலாண்ட்ல லேண்ட் பண்ணார்ல.
ஹெர்பின் ஐலாண்ட். ஸோ இது ரிலேட்டடான கொஞ்சம் திங்ஸ். அதுக்கப்புறமேலு நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா. நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவை யாரு காலனைஸ் பண்ணி வச்சிருந்தா, அண்ட் தென் தி வெரி ஃபேமஸ், இதை மட்டும் போய் பார்த்துடுவாங்க. இன்னைக்கு நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா எப்படி இருக்குதுன்னா ஒரு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் நாளைக்கு செக் பண்ணிட்டு வாங்க. டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட். ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஈவெண்ட் இந்த இந்தியன், லைக் ஒரு வேர்ல்டு ஹிஸ்டரியாவே ஒரு புரட்டி போட்ட ஈவெண்ட் நம்ம கூட சொல்லலாம். நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா. நீங்க நம்ம யூஎஸ் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து என்னது, ஸோ லைக் கொலம்பஸ் இல்லை அப்படின்னா இன்னும் வந்து அவங்க ட்ரைபல் பீப்புள் கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரேசிசம் அது இதுன்னு பேசுறாங்கல்ல, லைக் அந்த பாலிடிக்ஸ்க்கெல்லாம் முக்கியமான ஒரு ரீசன் டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட். ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடக்குதா? ஃபுட்பால் வேர்ல்டு கப்ல எல்லாம் நிறைய பிரேசில் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பிரேசில் பிளேயர்ஸ் ஆர் ஈவன் வந்து அர்ஜென்டினா பிளேயர்ஸ் கூட இல்லை, மோஸ்ட்லி பிரேசில், உருகுவே, இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? லைக் அவங்களோட ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கீங்களா? லைக் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வில் பி a காம்பினேஷன் ஆஃப் என்னது, லைக் வந்து இப்போ என்னது ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரியும் இருப்பாங்க, லைக் அவங்களோட அந்த நேட்டிவ் இதுவும் இருக்கும். ஆக்சுவலா இந்த மாதிரி கம்ப்ளீட்டா நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவோட என்டையர் திங்ஸையே சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கும் இந்த விஷயம். அட்லீஸ்ட் வந்து ஏஷியாலனாலும் ஏஷியா லைக் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ஏன்ஷியன் டைம்ஸ்ல என்னெல்லாம் திங்ஸ் இருந்துச்சோ அதுல 50-60% நம்ம ஃபாலோ பண்றோம். ஏஷியாவில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும். வேரிஸ் வந்து நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்களோட யூரோப்பியன் அரைவலுக்கு முன்னாடி என்னெல்லாம் திங்ஸ் அங்க இருந்துச்சோ, என்னெல்லாம் கல்ச்சர் இருந்துச்சோ அதுல 98% டெஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப லைக் ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்னு கூட சொல்லுவாங்க அந்த கொலம்பஸோட அரைவல். நான் சொல்றேன்பா. சம்மரைஸ் பண்ண சொல்றாங்க. ஒரு 2 minutes மட்டும், 2 minutes எடுத்துக்கலாம், நம்ம சம்மரைஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அப்படியே ஆஃப் த ஸ்டோரி சொல்லியிருக்கிறேன், இன்னும் நான் முழுசா சொல்ல ஸ்டோரி. ஏன் வந்தாங்க அதெல்லாம் நான் இன்னும் சொல்லலை. சொல்லி முடிக்கிறப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஸ்டோரி ஃபுல்லா புரிஞ்சிடும். ப்ராபபிலி நம்ம ஒரு 25 to 28 செஷன்ல நம்ம முடிச்சிரும் மாடர்ன் இந்தியா, லைக் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைன் பண்ணி முடிச்சிடும். இப்போ நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ப்ராபபிலி நம்ம ஜூலைக்குள்ள நம்ம முடிச்சிடலாம். அண்ட் தென் ஏன்ஷியன்ட் மிதிவல். என்ன ஒரு சின்னதாக பண்றீங்கன்னா, நான் நடத்த கொஞ்சம் படிச்சிருங்க, பிஓக்கு பார்த்துருங்க, ஸோ தட் இட் வில் பிகம் ஈஸி. ஏன்னா ஹிஸ்ட்ரியை மட்டும் நம்ம தேக்கி வச்சோம் அப்படின்னா ரொம்ப பர்டனிங்காக தெரிஞ்சிடும். ஏன்னா நான் சொல்றப்போ நமக்கே தெரியும் என்னது, நான் கிளாஸ் நடத்துறேன், அடுத்த ஒரு இன்னைக்கு ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 50% மறந்து போயிடும். நான் சொன்ன ஸ்டோரியில 50% மறந்து போயிடும். அண்ட் தென் இன்னொரு 2-3 டேஸ்ல 20% தான் ஞாபகத்துக்கு இருக்கும். வேரிஸ் நீங்க அன்னைக்கே படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிட்டென்ஷன் அதிகமா இருக்கும். லைக் வந்து கொஞ்சம் நோட்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா பின்னாடி நீங்க எப்பயுமே இந்த சோர்ஸ் ஃபைலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டவுட்னா மட்டும் சோர்ஸ் ஃபைலுக்கு வந்துக்கலாம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அது ஷார்ட் நோட்ஸ் மாதிரி, ப்ரிலிம்ஸ்க்கு ஷார்ட் நோட்ஸ், அப்புறம் நான் மெயின்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்றது நம்ம தனியாக சொல்லி கொடுக்குறேன். அப்போ அந்த மாதிரி மெயின்ஸ்க்கு தனியாக கொஞ்சம் நோட்ஸ் ஒரு 30 to 40 பேஜ் நோட்ஸ் ரெடி பண்ணிக்கோ.
ப்ரிலிம்ஸுக்கு அந்த மாதிரி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி. ஸோ தட் உங்களுக்கு ரிவிஷன் பண்ற டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ஓகே. ஸோ நமக்கு போர்ச்சுகீஸ் பத்தி தான் நம்ம அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல முத வந்த யூரோப்பியன்ஸ் யாருப்பா? போர்ச்சுகீஸ்ன்னு சொல்லியிருந்தேன். போர்ச்சுகீஸ் யாரு ஃபர்ஸ்ட் வந்தா? யாருப்பா? அவரோட பேர் வந்து என்னது? அஃப்கோர்ஸ் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை. அவரோட பேர் என்னது? ஸோ ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் டு கம் டு இந்தியா அப்படின்னா வாஸ்கோ ட காமா. எப்போ வராரு? 1498. ஃபர்ஸ்ட் அவர் வந்து இறங்கக்கூடிய இடம்ன்றது வந்து என்னப்பா? வந்து இறங்கக்கூடிய இடம்ன்றது ஸோ வந்து பாத்தீங்கன்னா கேலிக்கட். நான் சொன்ன மாதிரியே எப்போல இருந்து அட்டம் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு இந்த மாதிரி டைரக்ட் சீ ரூட் கண்டுபிடிக்கிறது? எப்போல இருந்து அட்டம் பண்ணுவாங்க? 1400s இருந்து கிட்டத்தட்ட 100 இயர்ஸா என்ன பண்றாங்கன்னு சொன்னேன், டைரக்ட் சீ ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஏன் அவங்களுக்கு டைரக்ட் சீ ரூட் கண்டுபிடிக்கணும்? அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரியே இந்தியாவும் சைனாவும் என்னப்பா, இந்தியாவும் சைனாவும் அந்த காலத்தோட சூப்பர் பவர், அந்த காலத்தோட மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ். இந்தியால இருந்து சைனால இருந்து பொருளை வாங்கிட்டு போயிட்டு சீப்பா நம்ம ஊர்ல வாங்கிட்டு அவங்க ஊர்ல நிறைய ப்ராஃபிட்டுக்கு விற்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ தட் அது மாதிரி வித்தாச்சுன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா வெல்த் வரும். அதனாலேயே ட்ரேடர்ஸ் மெர்ச்சன்ட் மட்டும் கிடையாது, அதுக்கு சப்போர்ட்டா யாரும் இருப்பா? யூரோப்ல இருக்கக்கூடிய கிங்ஸ் இருக்கிறாங்கல்ல, பீட் போர்ச்சுகல் கிங், ஸ்பெயின் கிங், ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை கிங்கும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. டே எப்படியாச்சும் டைரக்ட் சீ ரூட் கண்டுபிடி. யாருக்கு? லைக் இந்தியாவுக்கும் சைனாக்கும் கண்டுபிடி அப்படின்னு. அதுலயே 2 கண்ட்ரி ரொம்ப அதிகமா ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த 2 கண்ட்ரி யாருப்பா? ஒன்னு யாரு? ஸ்பெயின். இன்னொரு யாருப்பா? ஸ்பெயின். இன்னொன்னு யாருப்பா? போர்ச்சுகல். ஸ்பெயினும் போர்ச்சுகல். ஸோ அப்போ ஸ்பெயினும் போர்ச்சுகல் இருக்கிறாங்க. ஸ்பெயின் நாட்டில் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்றது எங்க ஸ்பான்சர் பண்றாங்க அப்படின்னா யூரோப்ல இருந்து வெஸ்ட்வர்டு டிராவல் பண்றதுக்கு. அட்லாண்டிக் ஓஷனை தாண்டி போனா இந்தியா வந்துடும். ஏன்னா அப்போ அவங்களுக்கு நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா இருக்குன்றதே தெரியாது. அட்லாண்டிக் ஓஷனை தாண்டி போனா வந்து இந்தியா வந்துடும் அப்படின்னு நம்புவாங்க. அப்போ அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அட்லாண்டிக் ஓஷனை தாண்டறதுக்கு 50-60 வருஷம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பேர் இறந்திருப்பாங்க, அவ்வளோ பேர். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் வாஸ்ட் ஓஷன். உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல ஷிப் பில்டிங் டெக்னாலஜி, ஷிப் டெக்னாலஜிலாம் என்னப்பா அந்த அளவுக்கு இருக்காதுல்ல. லைக் நல்ல ஸ்ட்ராங்கான ஷிப் இருக்காது. லைக் அது இல்லாம மரைன் காம்பஸ். ஏன்னா அந்த காம்பஸ் உங்களுக்கு இப்போ நம்ம ஜிபிஎஸ் சொல்றோம், நேவிகேஷன் பண்றதுக்கு என்னது? மரைன் காம்பஸ் தேவை. ஏன்னா நீங்க சீக்கு போயிட்டீங்கன்னா திசையே தெரியாது. லைக் ரொம்ப வாஸ்ட், எங்க பார்த்தாலும் இதுவா இருக்குன்றப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருப்பாங்க. நிறைய பேர் அட்டெம்ப்ட் பண்ணி ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஸ்பெயின்ல ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணி, ஸ்பெயின் கிங் ஸ்பான்சர் பண்ணி போனதான் யாருப்பா? திஸ் ஃபெலோ கொலம்பஸ். கொலம்பஸ் என்ன பண்ணியிருப்பாரு? அன்பார்ச்சுனேட்லி ஹி லேண்டட் இன் கெரிபியன் ஐலாண்ட். ஸோ இந்தியாவுக்கு பதிலாக கெரிபியன் ஐலாண்ட்ல வந்துடும். அவர் அதுதான் இந்தியா நினைச்சிட்டு இருப்பாரு. அப்புறமேல ரியலைஸ் பண்ணி அப்புறமேலும் ஒரு 2 கான்டினென்ட் இருக்கு, ஒரு வாஸ்ட் லேண்ட் மாஸ் இருக்கிறதே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது தட் இஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி வேர்ல்டு ஹிஸ்டரியில். அண்ட் தென் 2வது கண்ட்ரி யாருப்பா? 2வது கண்ட்ரி ஸ்பெயினுக்கு ஈக்குவலா ஸ்பான்சர் பண்றது இன்னொரு கண்ட்ரி யார் ஸ்பான்சர் பண்றா? போர்ச்சுகல் கிங். எஸ்பெஷலி அவரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கை யாருன்னா, நான் அங்க போட்டிருக்க பின்னாடி ஹென்றி, கிங் ஹென்ரின்னு சொல்லுவாங்க. ஹென்றி அவர் என்ன பண்ணுவார்னா, போர்ச்சுகீஸ்ல இந்த மாதிரி சீ ரூட் கண்டுபிடிக்கணும் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவனுக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்றாரு. அப்படி ஸ்பான்சர் பண்ணி வந்தவங்க தான் யாருப்பா? ஆரம்பத்துல யார் வந்திருப்பாங்கன்னு சொன்ன? டயாஸ். இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனா டயாஸ் தான் என்ன பண்ணுவார்னா, சக்சஸ்ஃபுல்லா ஆப்பிரிக்காவை வந்து பாத்தீங்கன்னா அந்த டிப்பு வரையும் வந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரீவியஸ் எல்லாம் என்னது, எங்க வந்தாலும் மேல வருவாங்க, என்னடா இது ஆப்பிரிக்கா, அடுத்தடுத்து கீழே வந்துட்டே இருக்க அந்த கான்டினென்ட் ரொம்ப பெருசு. ஆக்சுவலா மேப்ல பாக்குறதை விட கான்டினென்ட் ரொம்ப பெருசு, அவங்களால சுத்தவே முடியாது. அண்ட் கடைசியா வந்து என்னதான் அந்த டயாஸ் அப்படின்றவர் தான் கேப் ஆஃப் குட் ஹோப் வரையும் வந்துட்டு போவார். அண்ட் தென் அவர் வந்துட்டு போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகதான் இன்னும் நிறைய ஷிப்ஸ்ல நிறைய இதோட வாஸ்கோ ட காமா என்ன பண்ணுவார்? வாஸ்கோ ட காமா அவரோட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன ஒரு 4 ஷிப் எடுத்துக்கிட்டு டயாஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு எங்க வராங்க? ஸோ கேப் ஆஃப் குட் ஹோப் வரையும் வராங்க. பட் ஆனா அதுக்கப்புறமேல அவங்களுக்கு எப்படி போகணுன்றது தெரியாது. அப்போதான் வந்து என்ன பண்றாங்க, அங்கதான் ஃபார்ச்சுனேட்லி யாரை மீட் பண்றாங்க? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊரை சேர்ந்த ட்ரேடர் ஒருத்தர். யாருப்பா? அவர் பேர் வந்து என்னது? அப்துல் மஜீத். சும்மா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தேவை. அப்துல் மஜீத் யாருன்னா நம்மளோட ஒரு குஜராத்தி ட்ரேடர். நம்ம காலங்காலமா வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் ஈஸ்ட் கோஸ்டோட நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்போ அவங்க இன்ட்ராக்ட் பண்றப்போ அவங்களுக்கு தெரியுது. அண்ட் தென் அவரு தான் என்ன பண்றாரு? வாஸ்கோ ட காமாவை லைக் இங்க கேப் ஆஃப் குட் ஹோப்ல இருந்து கேலிக்கட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஸோ கேலிக்கட் கூட்டிட்டு போறப்போ அவர் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆகிறாரு பாத்தீங்களா. அப்போ கேலிக்கட்ல நம்ம ஊரை சேர்ந்த யார் கிங்ன்றது தேவை. ஸோ வந்து இது கொஞ்சம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். யாருப்பா?
ஜமோரின். ஜமோரின். அப்போ அந்த டைம்ல கேலிக்கட்டை ரூல் பண்ணிட்டு இருந்தது யாருன்னா ஜமோரின். சும்மா ஒரு சின்ன கிங்டம் அது. மேலெல்லாம் யார் இருப்பாங்க? மேலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இவங்க எல்லாம் விஜயநகரா இருப்பாங்க. விஜயநகரா நம்ம ஆந்திரால கர்நாடகாலாம் விஜயநகரா இருப்பாங்க. தமிழ்நாட்டிலயும் விஜயநகரா இருப்பாங்க. வாரிஸ் வந்து பாத்தீங்கன்னா மத்த இடத்துல எல்லாம் சுல்தான்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஜமோரின்றது யாருன்னா ஒரு சின்ன ரூலர். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆக்சுவலா ஒரிஜினல் பேர் சமுத்திரி. அவங்க என்ன கூப்பிடுவாங்க? ஜமோரின். ஜமோரின் கூப்பிடுவாங்க. ஸோ ஜமோரின் தான் என்ன பண்ணுவாரு, அந்த வாஸ்கோட காமாவை வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்கோட காமா ஜமோரினை மீட் பண்ணி பெர்மிஷன் கேட்பார். ஓகேப்பா, எங்களுக்கு வந்து ட்ரேட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுங்க, உங்க ஊர்ல இருந்து நாங்க நிறைய வாங்கிட்டு போறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருப்பாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜமோரின் ஆல்சோ கொடுத்திருப்பார். ஸோ ஜமோரினும் வந்து என்னது, ஸோ ஓகேப்பா நீங்க ட்ரேட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், நீங்க ஃபேக்டரி செட்டப் பண்ணிக்க. ஃபேக்டரினா என்னது, நத்திங் பட் வேர் ஹவுஸ். பொருளெல்லாம் வாங்கி வச்சு, ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஆளுங்கள்ட்ட இருந்து பொருள் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ஷிப் வந்ததுக்கு அப்புறம் அனுப்பணும். அந்த மாதிரி அவங்க ஊர்ல இருந்து பொருளை வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கு தான் வந்து என்னது, அதுதான் என்னப்பா ஃபேக்டரி ஆர் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஆர் வேர் ஹவுஸ். அப்புறமேல் ஃபேக்டரி ஆரம்பிப்பாங்க. ஃபேக்டரியை சுத்தி செட்டில்மெண்ட் வரும். செட்டில்மெண்ட்டை சுத்தி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ட் கட்டுவாங்க. அந்த மாதிரி வந்துடும். ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, ஜமோரின் தான் வந்து என்ன பண்றாரு, ஜமோரின் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓகே மலபார் கோஸ்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மலபார் கோஸ்ட்ல இருந்து நீங்க ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. அண்ட் தென் இதுக்கப்புறம் தான் இந்த ஈவெண்ட் தான் வந்து என்னப்பா, வாஸ்கோட காமா அரைவல் தான் வந்து என்னது. ஸோ வந்து ஒரு யூனிக்கான ஈவெண்ட்னு சொல்லியிருந்தேன். ஏன் யூனிக்கான ஈவெண்ட்னு சொல்லியிருந்தேன், பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யூரோப்பியன்ஸ் எல்லாமே வந்தது எல்லாமே என்னது, ஈஜிப்ட் விளையாட்டியும் மிடில் ஈஸ்ட் விளையாட்டியும் வந்திருப்பாங்க. ஆனா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் எந்த லேண்ட் மாஸுமே இல்லாம டைரக்ட் சீ ரூட். நான் டைரக்ட் சீ ரூட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன், அதுக்கான ஒரு முக்கியமான ரோல்ன்றதை வந்து என்ன சொல்லியிருந்தேன், டைரக்ட் சீ ரூட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரியை மட்டும் சேஞ்ச் பண்ணல, வேர்ல்டு ஹிஸ்டரியவே சேஞ்ச் பண்ணிருக்கும். இதுக்கு முன்னாடி வெறும் 100 ஷிப் டிராவல் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1000 ஷிப்பா மாறி இருக்கும். அதான் இங்க சொல்லியிருக்கிறேன். இந்த என்னப்பா, இட் லெட் டு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் வந்து என்னது, இந்த மாதிரி வாஸ்கோடா காமா வந்ததுதான் வந்து என்னது, ஸோ ஏஜ் ஆஃப் யூரோப்பியன் மேரிடைம் எக்ஸ்பான்ஷன். அண்ட் இந்தியாவோட ஹிஸ்டரியவே மாத்திருச்சு. இந்தியாவை கலனைஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்னு நம்ம சொல்லலாம்னா வாஸ்கோடா காமாவோட அரைவல். இஸ் இட் ஃபைன்? இப்படிதானே சொல்லிருக்கு. ஸோ கிளியரா இருக்கிறீங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் கிளியர். ஸோ இது என்னப்பா, வாஸ்கோடா காமாவை பத்தின பேக்ரவுண்ட் ஸ்டோரி, ஆர் போர்ச்சுகீஸ் எப்படி வந்தாங்கன்ற ஸ்டோரி. அப்புறமேல் 1498 வந்திருப்பாருல்ல, 1498 வந்திருப்பாரு. 1498 இருந்து பாத்தீங்க அப்படின்றப்போ அடுத்தடுத்து 1500 1502 போர்ச்சுகீஸ் எக்கச்சக்க பேர் இந்தியாவுக்கு வருவாங்க. இந்தியாவுக்கு வந்து 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 என்ன பண்ணுவாங்க, லைக் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங்காக வருவாங்க, பொருளை வாங்குவாங்க, அவங்க ஊர்ல போய் விற்பாங்க. இந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட ட்ரேட் பண்ண வராங்கல்ல, ட்ரேட் பண்ண வர்றது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு நீங்க 1500 வராங்கன்னா 1500 வராங்கன்னா பை 1520s 1530s எல்லாம் பாத்தீங்கன்னா 1520 1530s எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்றது யார், இந்தியன் ஓஷன் ட்ரேடியே ஃபுல்லா டாமினேட் பண்றது யாரா மாறிடுவாங்க, போர்ச்சுகீஸ். ஒரு 20-30 வருஷத்துல இந்தோனேஷியால ஆரம்பிச்சு இந்தியா தொட்டு அரேபியா தொட்டு என்டையர் ட்ரேடையுமே கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு வந்துருவாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்துடுறாங்க. நீங்க போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி எப்படி ட்ரேட் நடந்துட்டு இருந்துச்சு நமக்கு தெரியணும்ல. ஓகே, போர்ச்சுகீஸ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொன்னா, ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி ட்ரேட் நடந்துட்டு இருந்துச்சு, ட்ரேட் நடந்துட்டு இருந்துச்சு தானே. ஸோ அதுக்கு முன்னாடி யாருப்பா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா இந்தியன் ஓஷன்ல, போர்ச்சுகீஸ்க்கு முன்னாடி யாரு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தான்னு பாத்தீங்கன்னா, யார் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா, இவங்க தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் போர்ச்சுகீஸ் வந்தாங்க 1498 1500 வந்தாங்க, வித்தின் ஸ்பேஸ் ஆஃப் 20 இயர்ஸ்ல ஃபுல்லாவே டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி ட்ரேட் நடந்துட்டு இருக்கும், யார் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னா இவங்க தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. யாருப்பா ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பா அப்படின்னா, யாரு முக்கியமான ஆளுங்க யாருப்பா வந்து பாத்தீங்கன்னா அரப் ட்ரேடர்ஸ். இந்த அரப் வேர்ல்டுல இருந்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட கோஸ்டுக்கு, மலபார் கோஸ்ட், குஜராத் கோஸ்ட், அங்கெல்லாம் நம்ம கிட்ட பொருளை வாங்குவாங்க. எஸ்பெஷலி ஸ்பைசஸ், டெக்ஸ்டைல்ஸ், அப்புறமேலு டிம்பரு, அப்புறமேலு ஸ்டீல் ப்ராடக்ட், ஐவரி, எக்கச்சக்கமா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்டையும் வாங்கிட்டு போயிட்டு யார் வாங்குவா, அரப் ட்ரேடர்ஸ். எங்க போய் விற்பான் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டர்க்கியில போய் விற்பான். டர்க்கி ஆர் வந்து பாத்தீங்கன்னா இட்டாலி. அப்புறம் அங்க இருந்து வாங்கிட்டு போயிட்டு யூரோப்பியன் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊர்ல விற்பாங்க. ஸோ ஒரு முக்கியமான ரோல் யார் பிளே பண்ணியிருப்பா, அரப் ட்ரேடர்ஸ். அஃப்கோர்ஸ் அரப் ட்ரேடர்ஸ்க்கு யாரும் ஹெல்ப் பண்ணியிருப்பா, இந்தியன் மர்ச்சன்ட்ஸ். அரப் ட்ரேடர்ஸ், இந்தியன் மர்ச்சன்ட்ஸ், அப்புறம் யாருப்பா, அப்புறம் யாரு, பெர்ஷியன்ஸ், ஈஸ்ட் ஆப்பிரிக்கன்ஸ். ஸோ இவங்க தான் லைக் யூரோப்பியன்ஸ் வரத்துக்கு முன்னாடி இந்தியன் ஓஷன்ல ட்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் யாருன்னு சொல்லலாம். முக்கியமான ரோல் யாருக்கு இருக்கு,
முக்கியமான ரோல் யாருக்கு இருக்கு? அரப் ட்ரேடர்ஸ். அரப் ட்ரேடர்ஸ் அரப் ட்ரேடர்ஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்றது யாரு? நம்மளோட மெர்ச்சன்ட்ஸ், நம்மளோட நிறைய லைக் வந்து பாத்தீங்கன்னா மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் பெர்ஷியன்ஸ்னா யாரு? இப்ப இருக்கக்கூடிய ஈரானியன்ஸ், ஆப்பிரிக்கன்ஸ், இவங்க தான் இருப்பாங்க. ஆனா இவங்க கிட்டத்தட்ட 2000-4000 வருஷம் ஐவிசி டைம்ல இருந்து இவங்க தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐவிசி டைம்ல இருந்தே தீஸ் ஃபெலோஸ். அப்போ இந்த மாதிரி இவங்க ட்ரேட் பண்றாங்க பாத்தீங்களா? இவங்க ட்ரேட் பண்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அரப் ட்ரேடர்ஸ் தான் நம்மளோட பொருளை வாங்கிட்டு போய் அங்க விற்கிறான்னா கூட அவன் எப்பயுமே அரப் ட்ரேடர்ஸ் நம்மளோட டெரிட்டரிக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. அவன் நம்மளோட பொருளை வாங்கிட்டு போயிட்டு, இப்ப நம்ம பொருளை லெட்ஸ் டேக் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ ஸ்பைசஸ் இருக்கு. 1 கிலோ ஸ்பைசஸ் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறான்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு யூரோப்ல வந்து என்ன பண்ணுவான்? போயிட்டு அவன் போய் அங்க போயிட்டு ஆர் அங்க டர்க்கில போயிட்டு எவ்வளவுக்கு விற்பான்? அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு விற்பான். அந்த பொருளை யூரோப்பியன் பீப்புள் வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அவன் ஊர்ல 2000 ரூபான்னு வித்துட்டு இருப்பான். அவன் வந்து என்னது வெறும் எதுக்கு மட்டும்தான் ஆசைப்படுவான்? வெறும் எக்கனாமிக்கு தான் ஆசைப்படுவான் ஒழிஞ்சு இல்ல இந்தியாவே நான் கேப்சர் பண்ணணும், இந்தியாவை டாமினேட் பண்ணணும், நான் மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும் இந்தியன் ஓஷன் அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டான். ஸோ அதான் இங்க சொல்லிடுறேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்றப்ப என்னது அரப் ட்ரேடர்ஸா இருக்கட்டும், இந்தியன் மெர்ச்சென்ட்டா இருக்கட்டும், எதை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்க அவங்க எப்பயுமே என்ன நினைக்கல, இந்தியன் ஓஷன்ல நான் மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது. காம்படிஷன் தான், நீரு நான் எல்லாருமே கோ எக்ஸிஸ்ட் ஆகும். யாருமே வந்து பாத்தீங்கன்னா வயலன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஷிப் இருக்குதுன்னா அன்ஆர்ம்டு ஷிப், லைக் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஷிப்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் நெட்வொர்க். ஸோ ரொம்ப ஹெல்த்தியா, ரொம்ப ட்ரஸ்ட் பேசிஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அப்படியே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே என்ன மாத்தி விடுவாங்க? யூரோப்பியன்ஸ் வந்து மாத்தி விடுவாங்க. யூரோப்பியன்ஸ் உள்ளுக்குள்ள வரப்பே, பீட் போர்ச்சுகீஸ், பீட் டச், பீட் இங்கிலீஷ், அவன் உள்ளுக்குள்ள வரப்பே என்ன நினைச்சுதான் வருவான்? அவன் வந்து குட்ஸுக்கு மட்டும் ஆசைப்பட மாட்டான். அவன் எதோட ஆசையோடயும் வருவான்? பொலிட்டிக்கல் கண்ட்ரோல். அவன் வரப்பே வந்து என்ன பண்ணுவான்? அவன் போர்ச்சுகீஸா இருக்கட்டும் இல்ல யார் வந்தாலுமே நான் மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பான். அரப் ட்ரேடர்ஸ் இந்தியன் மட்டும் கிடையாது, அவன் எல்லா யூரோப்பியன்ஸும் அவனுக்குள்ளேயே அடிச்சுப்பான். அவனுக்குள்ளேயே அடிச்சு நான் மட்டும் தான் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நோசு. ஸோ அது மட்டும் இல்லாம வரப்பே வந்து என்ன பண்ணுவான்? வயலன்ஸோட தான் வரும். அவன் ஷிப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ், ஆர்மர்டு, என்னது ஓஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுவான், வருவான். பிகாஸ் அவனை பொறுத்தவரையும் இந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் வருவான் ஆக்சுவலா. ஸோ தட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் என்னது இந்தியன் ஓஷன் ட்ரேட் பிஃபோர் யூரோப்பியன் அரைவல் அண்ட் ஆஃப்டர் யூரோப்பியன் அரைவல். பிஃபோர் யூரோப்பியன் அரைவல் எப்படிப்பா இருக்குது? ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா சைலிங் இருக்குது. ஸோ நான் சொல்றேன், வெறும் எக்கனாமிக் எல்லாருமே அவன் காசு பார்க்கணும்னு நினைக்கிறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைக் பொருளை வாங்கி விற்கிறது இல்லை, எக்கனாமியில மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றான். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வயலன்ஸே இல்லாம நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்ல மியூச்சுவல் ட்ரஸ்ட் பேசிஸ்ல இருக்குது. ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றா? இவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அரப் ட்ரேடர்ஸ் இதெல்லாம் கதை. இது வந்து என்னது ஏதோ 100 வருஷம் 200 வருஷம் நடக்கக்கூடிய ட்ரேட் கிடையாது. கிட்டத்தட்ட 3000 வருஷம் 4000 வருஷமா இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ரூட்ல பண்றாங்க? இந்த ரூட்ல பண்றாங்க. சோ ஒண்ணு நான் சொல்ற மாதிரி லேண்ட் ரூட் இருக்குது. சைனால இருந்து இந்தியால இருந்து போறதுக்கு லேண்ட் ரூட் ஒன்று இருக்கு. இதுதான் வந்து என்னப்பா? இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட் இருக்கு. இந்த ரூட் அப்புறமேல இன்னொரு ரூட் வந்து என்னது? இன்னொரு ரூட்ன்றது என்னது? சைனால இருந்து இங்க வருவாங்க, இந்தியா வருவாங்க. அப்புறம் இந்தியால இருந்து எப்படிப்பா போவாங்க? இப்படி போவாங்க, அப்படி இல்லைன்னா இப்படி போவாங்க. ஸோ இதுதான் காலங்காலமா எப்போ கிட்டத்தட்ட ஐவிசி 4000 இயர்ஸா ட்ரேடுன்றது எப்படிதான் நடந்துட்டு இருக்கும்? இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். அவங்க தான் அந்த ஆளுங்க தான் அரப் ட்ரேடர்ஸ்ன்றவங்க. அவங்க இஸ்லாம் வரதுக்கு முன்னால இருந்து அரப் ட்ரேடர்ஸ் நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப மியூச்சுவல் ட்ரஸ்ட் பேசிஸ்ல ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா நடந்துட்டு இருந்திருக்கும், அன்ஆர்ம்டா நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து இவன் என்ன பண்றான்? யாருப்பா? நம்ம திஸ் ஃபெலோஸ் என்னது யூரோப்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண போறாங்க. ஸோ யூரோப்பியன்ஸ் ஆர் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் வாஸ்கோட காமா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்றாரு. ஸோ வாஸ்கோட காமா டிஸ்டர்ப் பண்றதுன்றது வந்து என்னது? லைக் எப்படி டிஸ்டர்ப் பண்றாங்க? ஸோ முன்னாடி இருந்த ரூட்டுக்காக இப்ப என்ன பண்றாங்க? டைரக்டா வந்து என்ன பண்றாங்க? யூரோப்ல இருந்து நேரா அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து என்னது? கேப் ஆஃப் குட் ஹோப், அங்க இருந்து வந்து என்னது? இந்தியன் ஓஷன், அங்க இருந்து வந்து என்னது? கேலிக். ஸோ வந்து என்னது? ஒரு டைரக்ட் சி ரூட் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. டைரக்ட் சி ரூட் விச் வாஸ் ஃபவுண்ட் பை என்னப்பா? வாஸ்கோட காமா. சோ இதனால அவங்க இந்த மாதிரி டைரக்ட் சி ரூட் கண்டுபிடிச்சனால அவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்? இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த போர்ச்சுகீஸ் அவங்க ஊருக்கு ஸ்பைசஸ் நம்மளோட பொருள் வருதுன்னா யார் மூலமா தான் வந்துட்டு இருக்கும்? அரப் மூலமா தான் வந்துட்டு இருக்கும். என்ன பண்ணுவான்? அரப் இந்தியால இருந்து வாங்கி அவன் ஒரு சர்டைன் கமிஷன் வச்சு அவன் வந்து பாத்தீங்கன்னா நான் டர்க்கில வைப்பான். அங்க இருந்து வாங்கிட்டு போயிட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க? யூரோப்பியன்ஸ் அவங்க ஊர்ல வைப்பாங்க.
அப்போ ப்ராஃபிட் நீங்க கம்மியா தானே பார்க்க முடியும். நிறைய இன்டர்மீடியட்ரிஸ் இருக்கிறப்போ ப்ராஃபிட் கம்மியா தான் பார்க்க முடியும். இப்போ இந்தியால இருந்து லெட்ஸ் டேக் ஒரு கேஜி ஸ்பைசஸ் 1000 rupees அரப் வாங்குவான். அவன் வாங்கி அவன் எவ்வளோக்கு விற்பான்? 1500 ரூபாய்க்கு விற்பான். அதை வாங்கிட்டு போயிட்டு அவன் அவங்க ஊர்ல வித்தானா 2000 ரூபாய்க்கு விற்க முடியும். அப்போ 500 ரூபா தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும். வேர் இஸ் இதுவே யூரோப்பியன்ஸே, அவங்க போர்ச்சுகீஸ், ஸ்பெயினே டைரக்டா நம்ம ஊர்ல வந்து 1000 ரூபாய்க்கு வாங்குறான்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபாய்க்கு வாங்கி அவன் ஊர்ல 1000 ரூபாய்க்கு வித்தா 1000 rupees 2500 rupees ப்ராஃபிட் பார்க்க முடியும்ல. ஸோ அந்த ஒரு பேசிஸ்க்காக தான் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி டைரக்ட் சி ரூட்டை கண்டுபிடிக்கணும் ட்ரை பண்றாங்க. ஸோ தட் அந்த மாதிரி கண்டுபிடிச்சனால ஒரு முக்கியமான அவங்களுக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்னப்பா பண்றாங்க, இந்த அரப் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்கல்ல, இந்த அரப் ட்ரேடர்ஸ் முன்னாடி அரப் ட்ரேடர்ஸை நம்பி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து என்னப்பா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த அரப் ட்ரேடர்ஸோட இன்டர்மீடியட்ரிஸ் அதை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரியே வந்து என்னப்பா, இதுக்கு முன்னாடி வரையும் எப்படி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி வரையும் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, லைக் ரொம்ப பீஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா, பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா? இவங்க பீஸ்ஃபுல்லாவே பண்ணவே மாட்டாங்க. வந்ததுல இருந்தே இவங்க போர்ச்சுகீஸ் என்ன ட்ரை பண்ணுவாங்க, அவங்க மட்டும்தான் இந்தியன் ஓஷன்ல ட்ரேட் பண்ணணும், அவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ்ல ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக அவங்க தே வில் யூஸ் வயலன்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இந்தியாவே சொந்தமாக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்றது, இந்தியன்ஸை மிரட்டுறது. ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு இவங்களை பார்த்து அடுத்தது யார் பண்ணுவா, இவங்களை பார்த்து டச் பண்ணுவான், டச்சை பார்த்து இங்கிலீஷ் பண்ணுவான், இங்கிலீஷை பார்த்து பிரான்ஸ் பண்ணுவான். அப்புறம் அவனுக்குள்ளே எல்லாரும் அடிச்சுக்கிட்டு அதுல யார் மட்டும் தப்பிச்சு வரான், இங்கிலீஷ் மட்டும் தப்பிக்கிறான். இங்கிலீஷ் தப்பிச்சது மட்டும் இல்லாம இந்தியாவையே அவன் கேப்சர் பண்ண ட்ரை பண்றான். இஸ் இட் ஃபைன்? கிளியர்? இதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ சொல்லியிருக்கு. ஸோ இது என்னப்பா, நம்ம போர்ச்சுகீஸ் அரைவலோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி. போர்ச்சுகீஸ் ஃபர்ஸ்ட் வாஸ்கோ ட காமா வந்தாரு. அவர் வரதுக்கு முன்னாடி எப்படி ட்ரேட் நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன், எப்படி ட்ரேட் நடந்துச்சு, யாரு பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன மாதிரி ட்ரேட் நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன். அப்புறமேலு வாஸ்கோ ட காமா புது ரூட் கண்டுபிடிச்சிருக்காரு. புது ரூட் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம ட்ரேடிங் ப்ராசஸையே மாத்தி விட்டுருக்காரு. அண்ட் நான் சொன்ன மாதிரி அவர் நினைச்ச மாதிரி அடுத்த 20-30 இயர்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லா இந்தியன் ஓஷனே டாமினேட் பண்ற அளவுக்கு யார் மாறி இருப்பா, போர்ச்சுகீஸ் மாறி இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து அடுத்த பேர் வந்துருவாங்க. ஏன்னா இவங்க ப்ராஃபிட் பாக்குறாங்கன்னா மற்றவங்களும் வரும்னு நினைப்பாங்க, மற்ற யூரோப்பியன்ஸ். இதுதான் ஸ்டோரி. கிளியர்? நான் சொன்ன மாதிரியே நம்மளோட இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு அவங்க இன்டைரக்டா எதை கண்டுபிடிச்சிருப்பாங்க, எதப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பாங்களா? அந்த ஸ்டோரியை மட்டும் நீங்க பாக்குறீங்களா, அந்த ஸ்டோரி? ஸோ அந்த ஸ்டோரி கொலம்பஸோட ஸ்டோரி அதெல்லாம் நான் இங்க சொல்லியிருக்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்னது, நான் சொன்ன மாதிரி என்னது, அவங்க ஸ்பெயின்ல என்ன நம்பிட்டு இருந்தாங்க, அட்லாண்டிக் ஓஷன் இப்படி அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து வெஸ்ட் பக்கம் போயிட்டே இருந்தா இந்தியா வந்துடும் நினைச்சாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி இல்லை, என்னது கெரிபியன் ஐலாண்ட்ல இருந்துச்சு. அப்போ வந்து தான் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு புது உலகத்தையே கண்டுபிடிச்சாங்களா, இந்த மாதிரி ஒரு புது உலகத்தையே கண்டுபிடிச்சாங்க சொல்லப்படும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புது உலகத்தையே இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றது. ஸோ அதான் வந்து நம்ம ஆக்சுவலா ஓல்டு வேர்ல்டுனா எதை சொல்லுவாங்க, காலங்காலமா ஏன்ஷியன் மெடிவல் டைம்ஸ்லாம் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, இந்த வேர்ல்டு தான். என்னது, யூரோப், ஏஷியா, ஆப்பிரிக்கா, இவ்வளவுதான் உலகமே நினைச்சிருப்பாங்க. அது ஆப்பிரிக்காவோ ஃபுல்லாலாம் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஆப்பிரிக்காவோட நார்த் ஆப்பிரிக்கா மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். எங்க கீழே போனாலுமே ஆப்பிரிக்காவை ரொம்ப ரொம்ப பெரிய காண்டினென்ட் நம்பிட்டு இருப்பாங்க. அது ஆப்பிரிக்கா வந்து அண்டர் டெவலப்டு. ஏன்னா கிளைமேட் ரொம்ப ரொம்ப ஹார்ஷா இருக்கும், லைக் பெருசா டெவலப்மெண்ட் இருக்காது. அப்போ அந்த காலத்தோட யூரோப்பும் ஏஷியாவும் தான் ஒரு ஃபிளரிஷிங் சிவிலைசேஷனா இருந்திருக்கும். அண்ட் ஆப்பிரிக்கா இருக்குன்னு தெரிஞ்சிருப்பாங்க. அண்ட் தென் இந்த டிஸ்கவரிக்கு அப்புறம் தான் 1400க்கு அப்புறம் தான் என்னது, இப்படி ஒரு புது உலகம் இருக்குது, நார்த் சவுத் அமெரிக்கா, கெரிபியன் ஐலாண்ட் அதெல்லாம் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இஸ் இட் ஃபைன்? இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நியூ வேர்ல்டுன்னு கூட சொல்லுவாங்க. நியூ வேர்ல்டு. கிளியர்? ஓகே, டன். ஸோ ஸ்டோரி ஓகேவா? ஸ்டோரி ஓகே சார், ஸ்டோரி ஓகே. சரி, இவ்வளோ ஏன் கஷ்டப்பட்டிருக்கணும், இவ்வளோ ஏன் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ், ஸ்பெயின் ஆர் மற்ற யூரோப்பியன்ஸ் எல்லாரும் ஸ்பான்சர் பண்ணி இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க? என்னெல்லாம் காரணமா இருந்திருக்கலாம்? ஸோ ஒன்னு அஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெயின்ஸ்க்கும் நமக்கு தேவை வந்து ரீசன் ஃபார் போர்ச்சுகீஸ் அரைவல். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம சொன்னது என்னப்பா சொன்னோம், ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொன்னோம், ட்ரேட் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ். அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ். ஏன் ட்ரேட் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ்? இந்தியாவில் இருக்கக்கூடிய குட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாமே யூரோப்ல பயங்கரமான டிமாண்ட். அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த குட்ஸுக்கு அவங்களுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கும்? என்ன குட்ஸுக்குப்பா? என்ன குட்ஸ்? ஸ்பைசஸ் வந்து லைக் இப்போ மட்டும் கிடையாது, ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருந்தே நம்ம ஊர் ஸ்பைசஸ்க்கு அவங்களுக்கு தேவை. ஏன் ஸ்பைசஸ் தேவை? எனிதிங் ஸ்பைசஸ் ஏன் தேவை அவங்களுக்கு? ஸ்பைசஸ் எதுக்குப்பா தேவை உங்களுக்கு? எக்கச்சக்கமா. ஆக்சுவலா ஸ்பைசஸ் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க,
பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. பிளாக் கோல்டு அந்த அளவுக்கு லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டோட ஈக்குவேட் பண்ற அளவுக்கு ஸ்பைசஸ் சொல்றாங்க. வாட் இஸ் த நீட் ஃபார் ஸ்பைசஸ்? எனிதிங் எனிதிங் Need ஸ்பைசஸ் என்னது? ஆக்சுவலா ப்ரிசர்வெண்ட். என்னன்னா லைக் இப்போ விடுங்க, அந்த காலத்துலலாம் லைக் யூரோப்ல வந்து ரொம்ப வின்டர் வந்து ஹார்ஷான வின்டரா இருக்கும். ஹார்ஷான வின்டர் இருக்குன்றப்போ அவங்க வந்து அவங்களோட இதெல்லாம் இருக்குல்ல, அனிமல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாடர் கிடைக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, வின்டருக்கு முன்னாடியே ஸ்லாட்டர் பண்ணிடுவாங்க. ஸ்லாட்டர் பண்ணிட்டு மீட்டை ப்ரிசர்வ் பண்ணணும். மீட்டை ப்ரிசர்வ் பண்றோம். அது மட்டும் இல்லாம அந்த ப்ரிசர்வ் பண்ண மீட்டை சாப்பிடணும்ல, லைக் உப்பு அதெல்லாம் போட்டு நீ ப்ரிசர்வ் பண்ணல, பட் ஆனா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அரோமா வேணும். ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்பைசஸ் ப்ரிசர்வெண்ட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க, அரோமா அந்த அந்த லைக் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏபிளா இருக்கிறது. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஸ்பைசஸ் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைசஸ் வந்து நிறைய மெடிசினல் குவாலிட்டிஸ் இருக்குது. மெடிசன்ல லைக் நிறைய லைக் ப்ராப்ளம்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய லைக் ஹெல்த் இஷ்யூஸ் அதை சரி பண்ண முடியும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸும் இருக்கும். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ். அப்புறமேல இந்த பணக்காரங்களோட ஒரு சிம்பிளா இருக்கும் ஸ்பைசஸ். அதிகமா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பணக்காரங்க. இப்போ எப்படி ஐபோன் வச்சிருந்தா லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளோ, அந்த மாதிரி ஸ்பைசஸ்ன்றது ஸ்டேட்டஸ் சிம்பிள் அவங்களுக்கு. கோர்ஸ் வந்து அதுக்கு யூட்டிலிட்டியும் இருக்குது, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்தட்டிக் சென்ஸும் இருக்குது. ஸோ அப்போ ஸ்பைசஸ் எக்கச்சக்கமா அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க ஸ்பைசஸ். அண்ட் ஸ்பைசஸ் நமக்கு தெரியும் நம்ம ஊர்ல நிறைய கிடைக்கும், இந்தோனேஷியால நிறைய கிடைக்கும், சைனால நிறைய கிடைக்கும் ஸ்பைசஸ். ஃப்ரம் ரேஞ்சிங் ஃப்ரம் என்னது எவ்ரிதிங், பெப்பர்ல இருந்து ஆரம்பிச்சு, சின்னமம்ல இருந்து, டாமரின்ல இருந்து, எவ்ரி ஃபார்ம் ஆஃப் ஃபிளவர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஸ்பைசஸும். அப்புறமேலு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னப்பா, காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், சில்க். காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் நமக்கு தெரியும்ல, நம்ம வி ஆர் மதர் ஆஃப் காட்டன். ஐவிசி டைம்ல இருந்தே காட்டன் டெக்ஸ்டைல்ஸ்னா நம்ம தான் அவ்வளோ சூப்பரா செய்வோம். இல்லைன்னா ரொம்ப சீப்பாகவும் செய்வோம், அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஹை குவாலிட்டியாகவும் செய்வோம், சீப் அண்ட் ஹை குவாலிட்டி. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் கல்கட்டால ஒரு கிளாத் இருக்கு, நான் பின்னாடி கூட சொல்றேன், முஸ்லீம் கிளாத்னு சொல்லுவாங்க. முஸ்லீம் கிளாத்ன்றது என்னன்னா கல்கத்தால இருக்கக்கூடிய ஒரு லைக் ஒரு காட்டன் வெரைட்டின்னு வச்சுக்கோங்க. அந்த காட்டன் வெரைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உமன் ட்ரெஸ்ஸை லைக் அந்த ட்ரெஸ் என்ன பண்ணலாமா, சுருட்டி ரிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிங்கு வழியாட்டி உள்ளுக்குள்ள விட்டுறலாம். அப்போ எந்த அளவுக்கு ஃபைனரா இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு ஃபைனரா இருக்கும். அண்ட் அந்த காட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் காட்டனுமே, இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஹை காட்டன் கிளாத், அது மாதிரி லோக்கலான இருக்கக்கூடிய காட்டன் கிளாத், லோ குவாலிட்டி காட்டன் கிளாத் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். அண்ட் தென் வந்து சில்க், அஃப்கோர்ஸ் சில்க். ஸோ சைனால நிறைய இருக்கும். அப்புறமேல் நம்ம ஊர்லேயும் சில்க் கிளாத்ன்றது அவங்க ஊர்ல ஸ்டேட்டஸ் சிம்பிள், சில்க். அண்ட் தென் இண்டிகோன்றது என்னதுப்பா, இண்டிகோன்றது எங்கேயாச்சும் கேள்விப்படுறீங்களா? வாட் இஸ் இண்டிகோன்றது என்னதுப்பா? இண்டிகோன்றது வந்து என்னது, பிளான்ட். ஆக்சுவலா பிளான்ட். இண்டிகோன்றது ஒரு செடி. ஆக்சுவலா என்னன்னா அந்த காலத்துல ப்ளூ கலர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ளூ கலருக்கு இப்போ நம்ம கெமிக்கல் டைஸ் யூஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடி வந்து என்னது நேச்சுரல் தானே, அந்த இண்டிகோ செடியில இருந்து தான் அந்த ப்ளூ கலர் டை கிடைக்கும். இண்டிகோன்றது இட்ஸ் அ டிராபிக்கல் பிளான்ட், நம்ம ஊர்ல தான் விளையும். அப்போ இண்டிகோ அவங்களுக்கு டை தேவைப்படுறதுக்கு இண்டிகோ பிளான்ட், இண்டிகோ டை. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது இல்லை, இதெல்லாம் யாரு நம்ம ஊர்ல இருந்து வாங்கி வித்துட்டு இருப்பா? யார் வித்துட்டு இருப்பா? இந்த அரப் ட்ரேடர்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த அரப் ட்ரேடர்ஸ்ன்றவன் நம்ம ஊர்ல இருந்து இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவன் சர்டைன் கமிஷன் வச்சு அவன் வந்து எங்க வைப்பான், யூரோப்பியன் மார்க்கெட்ல, டர்க்கி இட்டாலியில வைப்பான். அப்ப டர்க்கி இட்டாலியில இருந்து வாங்கி தான் ஸ்பெயின் ட்ரேடர்ஸ், அப்புறமேல போர்ச்சுகல் ட்ரேடர்ஸ், இங்கிலாந்து ட்ரேடர்ஸ், நெதர்லாந்து ட்ரேடர்ஸ், அவன்லாம் என்ன பண்ணுவான், இங்க இருந்து மார்க்கெட்ல வாங்கி அவன் ஊர்ல போயிட்டு அவன் கொஞ்சம் சர்டைன் கமிஷன் வச்சு விற்பான். அப்போ இப்போ எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பாருங்க. எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் அரப் ட்ரேடர்ஸ் இருக்கிறான் அப்படின்னா, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஸ்பைசஸ் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து கமிஷன் வச்சு 1500 ரூபான்னு விற்பான், 1500 ரூபான்னு. அதை போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் அவன் வந்து 1500 ரூபான்றதை வாங்கி அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் நாட்டுல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு அவன் 2000 ரூபான்னு விற்கிறான்னு வச்சுக்கோங்க. 2000 ரூபான்னு விற்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவனுக்கு இதுல ப்ராஃபிட்ன்றது என்னது, போர்ச்சுகல் ஸ்பெயின் ஆர் எனி ட்ரேடர்ஸ், யூரோப்பியன் ட்ரேடர்ஸ்க்கு ப்ராஃபிட்ன்றது 500 ரூபா. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, யூரோப்பியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஏன் இந்த இன்டர்மீடியேட்டரிஸ் இருக்கணும், ஏன் அரப் ட்ரேடர்ஸ் அவன்கிட்ட நம்ம போறனால தானே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் கமிஷன் வச்சு விற்கிறான். நம்மளே டைரக்டா வந்து இந்தியாவில வந்து வாங்கிட்டா நானே டைரக்டா இந்தியாவில் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா நான் என்ன விற்கலாம், நான் 2000. அப்போ நான் நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம் நினைப்பாங்களா?
ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இது ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஆக்சுவலா ஒரிஜினல் காஸ்ட்ன்றது எப்படி இருக்கும்னா, அரப் ட்ரேடர்ஸ் இங்க 100 ரூபா நம்ம இங்க 1000 ரூபாய் வாங்குறான் அப்படின்னா 1000 ரூபாய் வாங்குறான்னா அங்க போயிட்டு எவ்வளவுக்கு விற்பான்? 5000 ரூபாய்க்கு விற்கிறது. நிறைய கமிஷன் லைக் ஏன்னா இதுக்கு நடுவுல வந்து நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. என்னது நம்ம கோஸ்ட்ல இருந்து முதல்ல லைக் வந்து ஓமனு கத்தார் அந்த கோஸ்டுக்கு போகும். அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஈஜிப்டுக்கு போகும். அங்க இருந்து அங்க போகும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கமிஷன் ஒவ்வொருத்தனும் வச்சு 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 போறப்போ அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபைனலா வாங்கி ஒருத்தன் விற்கிறான் பாத்தீங்க, அவனுக்கு ப்ராஃபிட் மார்ஜின்றது என்னது கம்மியா தானே இருக்கும். அப்ப கம்மியா இருக்கும். அதுக்கு பதிலா அந்த ஃபைனலா கன்சியூம் பண்றவன் என்ன நினைக்கலாம், நம்மளே டைரக்டா இந்தியால இருந்து வாங்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா நம்ம மேக்சிமம் ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு நினைப்பாங்களா? அப்போ ஒரு பெரிய பெரிய அவங்களுக்கு இன்சென்டிவ் என்னப்பா, பெரிய பெரிய இன்சென்டிவ்ன்றது இந்த இன்டர்மீடியட்ரிஸை பிரேக் பண்ணணும். இந்த இன்டர்மீடியட்ரிஸை பிரேக் பண்ணியாச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இன்டர்மீடியட்ரிஸை பிரேக் பண்ணணும். அப்போ இன்டர்மீடியட்ரிஸை பிரேக் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ண முடியாது, பழைய ரூட்ல ட்ரேட் பண்ண முடியாதா? ஏன் பழைய ரூட்ல ட்ரேட் பண்ண முடியாது? பிகாஸ் பழைய ரூட்ல யார் டாமினேட்டா இருக்கிறா? அதே அரபு, அதே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் அவெல்லாம் டாமினெண்டா இருக்கான். அதே டாமினெண்டா இருக்கிறான். அப்ப டாமினெண்டா இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் கண்டுபிடிச்சாகணும், நீங்க நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும், புது ரூட் தான் கண்டுபிடிச்சாகணும். அப்ப புது ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் ஸ்பான்சர் பண்றாங்கன்னு தெரியுதா? பிகாஸ் வந்து அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். அதான் சொல்லுவாங்க என்னன்னா, இந்த வாஸ்கோட காமா ஒரு வாட்டி இந்தியாவுக்கு வந்தாரு பாத்தீங்களா 1498ல. 1498ல வரத்துக்கு அவருக்கு நிறைய கொஞ்சம் செலவாயிருக்குமா? லெட்ஸ் டேக் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு செலவாகிறது ஒரு 10,000 rupees செலவாயிருக்குன்னு நான் வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிள் ஒரு 10,000 rupees செலவாகுதுன்னு வச்சுப்போம். அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜமோரினை பார்த்து மீட் பண்ணிட்டு லைக் வந்து பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு ஜமோரின் வந்து பாத்தீங்கன்னா சம் கிஃப்ட் கொடுத்துருப்பார். கிஃப்ட்னா அது நமக்கு தெரிஞ்ச ஸ்பைசஸ் அது இதுன்னு. அந்த ஸ்பைசஸை போயிட்டு அவர் வந்து யூரோப்ல போய் வித்தது கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய்க்கு வித்தா எப்படி இருக்கும்? 60,000 70,000 வித்தா லைக் இமேஜின் 6 லட்சம் ரூபாய்க்கு வித்தா 10,000 ரூபாய்க்கு ட்ரிப் செலவு 6 லட்சம் ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்க. 6 லட்சம் ரூபாய் நியர்லி 50 to 60 times மோர் தென் த டிராவல் காஸ்ட். அப்போ ஒரு ஷிப்ல இவ்வளவு டிராவல் ஒரு இது பார்க்க முடியும்னா நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா எவ்வளவு ப்ராஃபிட் பார்க்க முடியும்? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அடுத்து டிரைவ் பண்றது. ஸோ இதான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் பாருங்களேன். ஸோ வந்து இதை மட்டும் ரீட் பண்ணுங்களேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஸோ ஸ்பைசஸ் சில்க் இங்கெல்லாம் என்ன டிமாண்ட், எங்க யூரோப்ல பயங்கரமான டிமாண்ட் இருக்கா? அந்த கமோடிட்டிஸ் எல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? முன்னாடி யாருப்பா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க? அரப் ட்ரேடர்ஸா? நான் சொன்ன மாதிரியே யூரோப்பியன்ஸ் வந்து என்னது இன் ஜெனரல் அவங்களுக்கு வரப்போ மார்க்கெட்டுக்கு வரப்போ இந்தியால அந்த காஸ்ட்ன்றது எவ்வளோ? இந்தியால காஸ்ட் 1000 ரூபாய் அப்படின்னா அவங்களுக்கு வரப்போ எவ்வளோ வருது? 10,000 ரூபாய்க்கு அவங்க மார்க்கெட்டுக்கு வருது. அப்போ அவன் கம்மியா தான் ப்ராஃபிட் பார்க்க முடியுது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான் டைரக்ட் சி ரூட் கண்டுபிடிச்சோம்னா நம்ம எதை குறைக்க முடியும்? மிடில் மேனை குறைச்சோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இதுதான் தி கிரேட்டஸ்ட் இன்சென்டிவ் ஃபார் யூரோப்பியன்ஸ் டு ஃபைண்ட் அ டைரக்ட் சி ரூட் டு இந்தியா. அஃப்கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. ஸோ ஓகேவா, டனா? இது ஸ்டோரி ஓகே தானே? ஸோ வந்து பார்த்தா ட்ரேட் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ். அண்ட் ரெண்டாவது குரூஷியல் ரீசன் வந்து என்னதுன்னா பார்த்தீங்கன்னா ரிலிஜியஸ் மோட்டிவேஷன். என்னன்னா லைக் இது கொஞ்சம் அண்டர் ரேட்டட் ரீசன், ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசனும் கூட. போர்ச்சுகலும் ஸ்பெயினும் என்னன்னா கேத்தோலிக் ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேத்தோலிக் ரிலிஜன் ரொம்ப டாமினெண்டா இருக்கும். அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் கிறிஸ்டியானிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஷனரி ரிலிஜன்னா புது ஆளுங்களுக்கு தன்னோட ரிலிஜனை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிலிஜன். ஸோ அப்போ வந்து இந்த போர்ச்சுகலும் ஸ்பெயினும் கேத்தோலிக் ரிலிஜன் அப்படின்ற கேத்தோலிக் கிறிஸ்டியானிட்டின்றனால போப் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை என்கரேஜ் பண்ணியிருப்பார். போப் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல நல்ல பேர் வாங்கணும், போப்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? எந்தெந்த நாடெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களோ அங்கெல்லாம் கிறிஸ்டியானிட்டியை பரப்பணும். கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக நாடை கண்டுபிடிக்கிறது, பீப்புளை கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த வேலையை யார் பார்ப்பா? போர்ச்சுகலும் பண்ணுவான், ஸ்பெயினும் பண்ணுவோம். ஸோ இவங்க போய் ஸ்பெயின் நான் சொன்ன பார்த்தீங்களா, கரீபியன் ஐலாண்டு, நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா ஃபுல்லா உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை மாற்றி விட்டுருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு பாயிண்ட் கூட சொல்லுவாங்க. லைக் என்ன அப்படின்னா இந்த இது கேள்விப்பட்டீங்கன்னா தெரியல, காடு கோல்டு க்ளோரி. ஸோ காட் கோல்டு க்ளோரி சொல்றது தெரியுதா? காட்ன்றது என்ன? அஃப்கோர்ஸ் இந்த ரிலிஜியஸ் மோட்டிவேஷனுக்காக புது லேண்டு, புது பீப்புளை கண்டுபிடிக்கிறது. அண்ட் கோல்டுன்றது என்னது? அஃப்கோர்ஸ் வந்து என்னப்பா கோல்டுன்றது ப்ராஃபிட், நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியும். அண்ட் க்ளோரின்றது வந்து என்ன? அஃப்கோர்ஸ் கிங், பவர்.
ஸோ புது புது லேண்டு கண்டுபிடிச்சு அங்கெல்லாம் நம்மளோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை இது பண்ணோம்னா அந்த கிங்குக்கு பவரை ரைஸ் ஆகலாம், அந்த கிங்கு பவர்ஃபுல்லா இருப்பான்ல. ஸோ இந்த ஒரு மோட்டிவ்ல தான் போர்ச்சுகீஸும் ஸ்பெயினும் பண்ணியிருப்பான். அப்புறமேலு இவனுக்கு நிறைய கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் நிறைய கிடைக்குதுன்னா அதை பார்த்து என்னது நெதர்லாந்து, அதை பார்த்து டென்மார்க், அதை பார்த்து இங்கிலாந்து, அதை பார்த்து பிரான்ஸ், அதை பார்த்து எல்லாரும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் அண்ட் பவர்ஃபுல் மோட்டிவேஷன்ன்றது என்னப்பா உங்களுக்கு என்ன தெரியணும்? ரிலீஜியஸ் மோட்டிவேஷன். கிளியர்? ரிலீஜியஸ் மோட்டிவேஷன் கிளியர்ல? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அண்ட் உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் போர்ச்சுகீஸ் நிறைய வேலையை பார்த்து விடுவோம். அண்ட் தென் மூணாவது ரீசன் வந்து என்னப்பா? மூணாவது ரீசன் ஓகே மோட்டிவேஷன் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். என்னது? எனக்கு நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும், நிறைய இன்டர்மீடியட் நான் ஒதுக்கணும், நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும். ரெண்டாவது எனக்கு ரிலீஜியஸ் மோட்டிவேஷன் இருக்குது. ஆனா இந்த மோட்டிவேஷன் இதுக்கு முன்னாடி இருந்துட்டு தான் இருந்துச்சு. 1000லயும் இருந்துச்சு, 800லயும் இருந்துச்சு, 700லயும் இருந்துச்சு. ஆனா அப்போக்கும் இப்போக்கும் என்ன ஒரு மாறி இருக்குது? புது புது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். அதுவும் ஒரு காரணம் என்னப்பா? லைக் இந்த நியூ சி ரூட் கண்டுபிடிக்கிறது அவங்க அரைவலுக்கு. ஏன் முன்னாடி இருக்கக்கூடிய ஷிப்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இந்த பெரிய பெரிய வேவ்ஸ், பெரிய பெரிய ஸ்டார்ம்ல எல்லாம் அது வந்து பார்த்தீங்கன்னா தாங்காது. அந்த காம்பஸ் டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்காது. அப்ப இருக்காதுன்றப்ப அவங்களால என்ன பண்ண முடியாதுப்பா? அவங்களால லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் எல்லாம் பண்ணவே முடியாது. அப்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண முடியாதுன்றப்ப அட்லாண்டிக் ஓஷனே அவங்க கிராஸ் பண்ண முடியாது. ஆப்பிரிக்கா நான் சொன்ன மாதிரியே பல வாட்டி ஆப்பிரிக்கா வந்துட்டு திரும்ப போயிடுவாங்க. வேர் இஸ் ஒரு 1400க்கு மேல என்ன ஆகுது? ஷிப் பில்டிங் டெக்னாலஜி டெவலப் ஆகுது. ஷிப் பில்டிங்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஷிப் விச் கேன் வித்ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ம்ஸ், பெரிய பெரிய வந்து பாத்தீங்கன்னா அந்த சைக்ளோன்ஸ், அண்ட் விச் கேன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஃபுட்டு, அவங்களுக்கு தேவையான லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கான பிக் கெப்பாசிட்டி ஷிப்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம மரைன் காம்பஸ் டெவலப் ஆகுது. இதெல்லாம் என்னப்பா பண்ணுது? லைக் வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புஷ் கொடுக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி புது புது ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு புஷ் கொடுக்குது. ஓகேவா? டன். ஸோ இதை ஒன்று ரீசனா சொல்லாமா? டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் வந்து என்னப்பா லைக் அண்ட் மேரிடைம் அட்வான்சஸ் சொல்லாமா? இது மூணாவது ரீசன். அண்ட் மூணாவது ரீசன் அண்ட் நாலாவது அந்த அண்டர் ரேட்டட் ரீசன், இது ஒரு ரீசன். ஆக்சுவலா இந்த ஸ்டோரியை நான் இன்ன வரையும் சொல்லலை, இப்பதான் நான் சொல்லணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நாலாவது ஸ்டோரி என்னப்பா சொல்லியிருக்கிறேன்? நாலாவது ஸ்டோரின்றது என்னது? என்ன சொல்லியிருக்கிறேன்? ஒட்டாமன் கேப்சர் ஆஃப் கான்ஸ்டன்டினோபிள் இன் 1453 அண்ட் டிஸ்ரப்ஷன் ஆஃப் ஓல்டு ட்ரேட் ரூட். என்ன அப்படின்னா ஆக்சுவலா ஏற்கனவே அந்த ட்ரேட் ரூட் நடந்துட்டு தான் இருந்துச்சு, காலங்காலமா ட்ரேட் ரூட் நடந்துருச்சு. ஆனா இந்த ஒட்டாமன் எம்பையர்ன்றவங்க யாருன்னா ஒரு இஸ்லாமிக் எம்பையர். எப்போ எமர்ஜ் ஆயிருப்பாங்கன்னா ஒரு 1400 1420ல எமர்ஜ் ஆயிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல யார் இருந்திருப்பா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சோகால், ஏன்னா இதுதானே ஒரு கீ பாயிண்ட். இதுதான் ஏன் கீ பாயிண்ட்? நம்மளோட இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு கீ பாயிண்ட் என்னப்பா? இந்த ஏரியா ஒரு கீ பாயிண்டா, இன்டர்மீடியேட்டரி. ஸோ இந்த இடத்துல யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா இந்த ஒட்டாமன் டர்க்ஸ்க்கு முன்னாடி யார் இருந்திருப்பானா? பைசாண்டைன் எம்பையர். பைசாண்டைன் எம்பையர்னா யார் அப்படின்னா இவ்வளோ பெரிய எம்பையரா இருப்பாங்க. ஆக்சுவலா லைக் இப்ப இருக்கக்கூடிய ரஷ்யா இருக்குல்ல, ரஷ்யா என்டையர் ஈஸ்டர்ன் யூரோப் ஃபுல்லா யார் இருப்பா? பைசாண்டைன் எம்பையர். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து போர்ச்சுகல், ஸ்பெயின், நெதர்லாந்து இவங்கெல்லாம் இருக்கிறப்போ இந்த ஈஸ்டர்ன் யூரோப்ல யார் டாமினேட் பண்ணியிருப்பானா? பைசாண்டைன் எம்பையர். பைசாண்டைன் எம்பையர்ன்றவங்க கிட்டத்தட்ட 500 CE இருந்து நீங்க அந்த ரோம் எம்பையர்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அகஸ்டஸ், ஜூலியஸ் சீசர், அவங்க எல்லாம் ஆக்சுவலா 100ல இருந்து 400 வரையும் இருப்பாங்க. அதுக்கப்புறமேலு இங்க இருக்கக்கூடிய ரோமன் எம்பையர் டிக்ளைன் ஆகும். ரோமன் எம்பையர் டிக்ளைன் ஆகிறப்போ அங்க இருந்து எமர்ஜ் ஆனவங்க தான் யாரு? பைசாண்டைன் எம்பையர். பைசாண்டைன் 500 இதுல இருந்து கிட்டத்தட்ட இது வரையுமே ஒரு 1000 வருஷம் ஈஸ்டர்ன் யூரோப்பை யாருப்பா டாமினேட் பண்ணிருப்பா? ஈஸ்டர்ன் யூரோப்பை யார் டாமினேட் பண்ணிருப்பா? பைசாண்டைன் எம்பையர். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் கிங்டம், கிறிஸ்டியன் எம்பையர். ரஷ்யாவை பேஸா வச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க. பாரிஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு 600 போல இந்த இடத்துல என்ன வந்துச்சு? இஸ்லாம் வந்துச்சா? இஸ்லாம் வந்து கொஞ்சமா இங்க ஃபுல்லா ஆக்குப்பை ஆரம்பிச்சா இஸ்லாம் இங்க. அப்போ இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா இந்த இஸ்லாமிக் பீப்புளுக்கும் இந்த பைசாண்டைன் எம்பையருக்கும் சண்டை ஆரம்பிக்கும். ஒரு 600-700 இயர்ஸா யார் சண்டை போடுவா? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிக் கிங்டம்ஸும் இங்க இருக்கக்கூடிய பைசாண்டைன் எம்பையர் ஆர் ஈஸ்டர்ன் யூரோப்ல இருக்கக்கூடிய பைசாண்டைன் எம்பையர் சண்டை போடுவாங்க. ஈஸ்டர்ன் யூரோப்ல இருக்கக்கூடிய பைசாண்டைன் எம்பையர். ஸோ இந்த சண்டையோட ஒரு எண்டு அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹோலி வார்ஸ். கேள்விப்பட்டீங்களா? ஹோலி வார்ஸ். ஸோ ஹோலி வார்ஸ்ன்றது என்னன்னா இந்த எந்த ரிலிஜன் பெருசு, கிறிஸ்டியன் பெருசா இல்ல இஸ்லாம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருஷமா சண்டை போடுவாங்க. எப்போ 700-800ல ஆரம்பிச்சு 1400-1500 வரை சண்டை போடுவாங்க.
அந்த சண்டையில ஃபோர் ஃப்ரண்டா இருந்து சண்டை போடுறது யாரு? இந்த இடத்துல இருக்கக்கூடிய பைசாண்டைன் எம்பையர், இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம். இதுல என்ன நடக்கும்னா 1453ல ஒரு இஸ்லாமிக் கிங் யாரு அப்படின்னா ஒட்டாமன் டர்க்ஸ். அவன் ஃபேமிலி பேர் ஒட்டாமன் டர்க்ஸ். ஒட்டாமன் கிங்டம் என்ன பண்றாங்க? ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ இந்த டர்க்கியை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேப்சர் பண்ணிடுறாங்க. டர்க்கியை கேப்சர் பண்ணிடுறாங்க, ஈஸ்டர்ன் யூரோப்பை கேப்சர் பண்ணிடுறாங்க, இந்த ஆப்பிரிக்காவை கேப்சர் பண்ணிடுறாங்க. இது 1453ல கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் வல்னரபுளா, யூரோப்பியன்ஸ் வந்து அரப் ட்ரேடர்ஸ் நம்பி தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் இருந்தா கூட இந்த ரூட், இந்த டர்க்கியை வந்து யார் கையில வச்சிருந்தா? பைசாண்டைன் வச்சிருந்தாங்க. பைசாண்டைன் எம்பையர்ட்ட இருக்கிறப்போ அட்லீஸ்ட் அவங்களோட ஓன் ரிலீஜியஸ் பீப்புள் அவங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. வெறும் அரப் ட்ரேடர்ஸ் லைக் அவன்கிட்ட பொருளை வாங்கி விற்கிறதுக்கு. ஸோ ஒரு சேஃபான பேசேஜ் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஒட்டாமன் டர்க்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான்? ஃபுல்லா இந்த கீ பேசேஜ் இருக்குல்ல, இந்த இன்டர்மீடியேட் லிங்க் இருக்குல்ல, இப்போ டர்க்கின்னு சொல்றதா அந்த காலத்துல என்னன்னு சொல்லுவாங்க? கான்ஸ்டான்டினோபிள். இப்போ டர்க்கின்னு சொல்றதா அந்த காலத்துல கான்ஸ்டான்டினோபிள் சொல்லுவாங்க. கான்ஸ்டான்டினோபிள்ன்றது நத்திங் பட் வந்து என்னப்பா? டர்க்கி. அந்த டர்க்கி அண்ட் ரிலேட்டட் திங்ஸ், அந்த நம்ம இப்ப இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் இருக்குல்ல, ஈரான், ஈராக்கு, அந்த என்டையர் அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா யார் கேப்சர் பண்றா? ஒட்டாமன் டர்க்ஸ். அண்ட் ஒட்டாமன் டர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிக் கிங்டம். அவங்க கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரேட் நடக்குது இல்ல, இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் ட்ரேட் நடக்குது, அதுக்கெல்லாம் நிறைய டாக்ஸ் போடுறான், டாரிஃப் எக்கச்சக்கமா போடுறான். அதுவும் இல்லாம சேஃப் பேசேஜ் கொடுக்க மாட்டேங்கிறான். ஸோ அப்போ அவங்களுக்கு யூரோப்பியன் பீப்புளுக்கு என்னது? அன்சர்டனிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் மட்டும் தான் கம்மியா கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ என்னது? அந்த ப்ராஃபிட்லயே இவன் நிறைய டாக்ஸ் போடுறான். ஒட்டாமன் டர்க்ஸ் என்ன சொல்லுவானா, நீ ஏன் விளையாட்டி வரணும் அப்படின்னா, நீ நிறைய டாக்ஸ் கட்டு. அப்ப ஏற்கனவே ப்ராஃபிட் மார்ஜின் கம்மி, அதுலயே இன்னும் ப்ராஃபிட் மார்ஜின் குறையுது. சரி, அப்படி கட்டினா கூட கொஞ்சம் அவன் சேஃபா விடுறானா, விட மாட்டேங்கிறான். அப்பப்போ பிரச்சனை கொடுக்குறான். அன்சர்டனிட்டி எப்பயுமே கரெக்டா, சப்ளை செயின் எப்பயுமே கரெக்டா இருக்குமான்னு தெரியாது. அப்போ என்ன ஆயிடுச்சு? ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஓல்டு ட்ரேட் ரூட் என்னப்பா ஆகுது? ஓல்டு ட்ரேட் ரூட் கம்ப்ளீட்டா டிஸ்ரப்ட் ஆகுதா? பிகாஸ் ஆஃப் ஒரு கீ ரீசன் வந்து என்னதுப்பா? என்னது? யாரு? என்னது? கேப்சர் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் பை யாருப்பா? ஒட்டாமன் டர்க்ஸ். எப்போ அது நடக்குது? 1453. இதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்டான பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தவங்களும் இதுக்கு அப்புறமேலே நம்ம இந்த ரூட்டை நம்பவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த ரூட்டை, இந்த ஒட்டாமன் டர்க்ஸை பைபாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன வழி இதான் வழி அப்படின்னு நினைக்கிறாங்க. இஸ் இட் ஃபைன்? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீ ரீசன் வச்சுக்கோங்க. என்னது? அவங்க இந்தியாவுக்கு டைரக்ட் சி ரூட் வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னப்பா? இந்த ரீசன். இந்த இடத்துல எழுதியிருக்கோம் என்னப்பா? என்ன எழுதியிருக்கோம்? ஒட்டாமன் கேப்சர் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் அண்ட் டிஸ்ரப்ஷன் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ரூட். ஸோ அந்த நான் சொன்ன ஸ்டோரியை தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறேன். ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். ஓகே, கிளியர்? ஸோ ஒரு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்று, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னப்பா? ட்ரேட் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ். நான் சொன்ன மாதிரி முன்னாடியும் நம்ம குட்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டு இருந்துச்சு, ஆனால் கம்மியான ப்ராஃபிட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம இன்டர்மீடியேட்டரிஸை வெளியில அனுப்பணும், இன்டர்மீடியேட்டரிஸை பைபாஸ் பண்ணோம்னா நம்ம ப்ராஃபிட் 10 மடங்குக்கு பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இன்சென்டிவ்ன்றது ப்ராஃபிட், ட்ரேட் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ். செகண்ட் இன்சென்டிவ்ன்றது ரிலிஜியஸ் மோட்டிவேஷன். தேர்ட் இன்சென்டிவ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டாமன் கேப்சர் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள். அதுக்கப்புறமேல அந்த டிஸ்ரப்ஷன், பழைய ட்ரேட் ரூட் டிஸ்ரப்ஷன் ஆயிடுச்சு. நாலாவதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அட்வான்ஸ்மெண்ட், மரைன் டெக்னாலஜி, லைக் ஷிப் பில்டிங்களோட அட்வான்ஸ்மெண்ட். அண்ட் அஞ்சாவது, இதெல்லாம் ஃப்ரிஞ்ச் பாயிண்ட் வச்சுக்கோங்க. நம்ம 15 மார்க்கர் கேட்கறாங்கன்னா எழுதணும்ல. ஓகே, ஸோ இந்த விஷயம் என்னப்பா? கியூரியாசிட்டி. என்னன்னா இந்த இன்சென்டிவ் இருக்குது, ஆனா நீங்க எப்பயுமே வந்து ட்ரேடர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு டிராவல் பண்ண, அவனோட ட்ரேட் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன நடக்கும்னா 1400 1500 போல லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி, லைக் நிறைய ஒரு சயின்டிபிக் எக்ஸ்ப்ளோரேஷன், ஒரு அந்த மாதிரி ஸ்பிரிட், லைக் நிறைய பேர் நான் அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த ட்ரேடர்ஸ், மெர்ச்சன்ட்ஸ், கிங் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, அந்த மாதிரி ஆளுங்களால தானே கண்டுபிடிக்க முடியும். நீ ஒரு ட்ரேடர்ஸோ மெர்ச்சன்ட்ஸோ கிங்கோ போய் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து என்ன சொல்றேன்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1400 1500ல இந்த மாதிரி நிறைய இனோவேட்டிவ் பீப்புள் சுத்திட்டு இருக்கான். ஒருத்தன் என்ன சொல்லுவானா, நான் வந்து அங்க போனா கண்டுபிடிச்சிடலாம், இங்க போனா கண்டுபிடிச்சிடலாம், இப்படி போனா கண்டுபிடிச்சிடலாம். அவன்கிட்ட காசு இருக்காது, ஆனா அவன் வந்து இந்த மாதிரி தியரி சொல்லிக்கிட்டே இருப்பான். லைக் ஆக்சுவலா கொலம்பஸ் அவர் இந்த மாதிரி அந்த வெஸ்ட்டுக்கு போனா கண்டுபிடிச்சிடலாம்ல 10 வருஷம் கஷ்டப்படுவார். 10 வருஷமா அவருக்கு ஸ்பான்சரே கிடைக்காது. அப்புறம் கடைசியா தான் வந்து ஸ்பெயின் கிங் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அந்த கியூரியஸ், அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்பிரிட்டோட இருப்பாங்க. அண்ட் ஆறாவது என்னதுப்பா? அஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொனார்கல் சப்போர்ட். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ என்னது? இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னது?
இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து என்ன இருக்குது என்னது போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றது. இஸ் இட் கிளியர்? கிளியரா? ஸோ ரீசன் ஃபார் அரைவல் ஆஃப் போர்ச்சுகீஸ்னு சொன்னா இதுதான் அஃப்கோர்ஸ் ஒரு மெயின்ஸ் டாபிக் as well as ப்ரிலிம்ஸ் டாபிக்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க நோட்ஸ்ல வந்து என்னது இந்த கதையெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்க நோட்ஸ்ல எது மட்டும் இருந்தா போதும், லைக் ஷார்ட்டா எது மட்டும் இருந்தா போதும். இந்த ஹெட்டிங் நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதனா நீங்க இன்னொரு 2 மாசம் கழிச்சும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணுன்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போட்டிருக்கேன். உங்க நோட்ஸ்ல இது தேவை அப்படின்றது சொல்லிடு. ஓகே ஓகே கிளியர். ஸோ இது நம்ம இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் இது முடிச்சாச்சுல. ஸோ என்ன சொல்லிட்டேன், அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸை பத்தி பிரீஃபா சொன்னேன். அண்ட் தென் அதுல போர்ச்சுகீஸை பத்தி நம்ம ஆரம்பிச்சோம். போர்ச்சுகீஸை பத்தி ஆரம்பிக்கிறோம். வாஸ்கோ ட காமா பத்தி பிரீஃபா சொன்னேன். அவர் வரத்துக்கு முன்னாடி எப்படி ட்ரேட் ரூட் எப்படி இருந்துட்டு இருந்துச்சு, ட்ரேடிங் எப்படி நடந்துட்டு இருந்துச்சு, அவர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொன்னேன். அண்ட் தென் அவரு எப்படி ஏன் வந்தாங்க அப்படின்றத சொன்னேன். ஏன் வந்தாங்க நான் மேலோட்டமா ட்ரேட் அண்ட் ப்ராஃபிட்னு தெரியும், ஆனா ட்ரேட் அண்ட் ப்ராஃபிட் மட்டுமே கிடையாது, மத்த ரீசன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமேல நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல வந்தோம்னா என்னது, அடுத்த கிளாஸ்ல வந்தோம் அப்படின்னா வந்து எங்கெல்லாம் செட்டில் ஆனாங்க, இதான் ஏன்னா பிகாஸ் ப்ரிலிம்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் எங்கெல்லாம் செட்டில் ஆனாங்கன்னு நம்ம பார்ப்போம். அண்ட் தென் வந்து 1 by 1 நாளைக்கு என்ன கமோடிட்டி ட்ரேட் பண்ணாங்க போனாங்க எல்லாமே 1 by 1 நம்ம பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் தென் இதே ஃப்ரேம் ஒர்க்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இதே ஃப்ரேம் ஒர்க்கை தான் நம்ம அடுத்தது நான் டச் யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி தான் நான் எடுத்துட்டு போவேன். ஆல்மோஸ்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டச்சு இங்கிலீஷ் நான் ப்ராபப்ளி நம்ம நாளைக்கு நாளைய கிளாஸ்க்கு நம்ம முடிச்சிடலாம் ப்ராப்ளம். ஓகே கிளியர்? எது டவுட் இருக்காப்பா ஆன்லைன் கிளாஸ்ல எது டவுட் இருக்கா? ஸோ புதுசா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லைக் இதான் நம்பர் லைக் வந்து கால் பண்ணுங்க இல்லை கான்டாக்ட் பண்ணுங்க. லைக் ஏற்கனவே இன்னும் கான்டாக்ட் பண்ணாதவங்க 8870031947. ஸோ லைக் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, புதுசா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் லைக் நிறைய ஸ்டோரிஸ் தான் பார்த்தோம். நாளில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு ரெலவெண்டா கொஞ்சம் டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு போயிடும். ஓகே ஐயோ போயிடுச்சு. ஸோ நம்பர் நோட் பண்ணிக்கிட்டீங்களாப்பா? நம்பர் என்னன்னா 8870031947. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் டவுட் இருக்குங்களா? டவுட் நம்ம லைக் ப்ராபப்ளி இந்த அரைவல் ஆஃப் யூரோப்பியன் டைமென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கான பிக்சர் நல்லாவே உங்களுக்கு கிளியராகவே கிடைச்சு. இது டவுட்ப்பா ஆன்லைன்? ஓகேப்பா. இன்னைக்கு நம்ம ஆக்சுவலா பார்க்கணும்னு நினைச்சதுல ஒரு சப் டாபிக் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலா இது மட்டும் தான் சொல்லியிருக்கிறோம், பேக்ரவுண்டு, ரீசன் ஃபார் அரைவல். நாளைக்கு இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு ஓகேப்பா. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. கிடைக்கும்பா, ரெக்கார்டிங் கிளாஸ் கிடைக்கும்பா. லைக் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் பிளஸ் நோட்ஸ் ரெண்டுமே கொடுத்துருவோம். ரெக்கார்டிங் கிளாஸும் இருக்குப்பா, ரெக்கார்டிங் கிளாஸும் இருக்குது. லைக் வேற எதுப்பா கிளாஸ் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். தேங்க்யூப்பா. தேங்க்யூப்பா. சென்ட் பண்ணிடுவோம். லைக் லைக் அப்பப்போ லைக் நோட்ஸும் எடுத்துக்கோங்க. அப்பப்போ கிளாஸ்ல ரன்னிங் நோட்ஸும் எடுத்துக்கோங்க. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு திரும்ப இதை பார்த்து நோட்ஸ் எடுக்க டைம் தானே இருக்கும். கிளாஸ்ல இருக்கிறப்போ அப்பப்போ எழுதிடுங்க. என்னன்னா ரொம்ப கதையா எழுத வேணாம். நான் ரீசன் ஃபார் அரைவல் இருந்துச்சு பாத்தீங்களா, ரீசன் ஃபார் அரைவல்ல
நான் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். பட் ஆனா உங்க நோட்ஸ்ல உங்களுக்கு புரியுற மாதிரி இருந்தா போதும். நீங்க என்ன மட்டும் எழுதினா போதும், அந்த ஹெட்டிங் மட்டும் எழுதினா போதும். எப்ப வேணாலும் நீங்க நோட்ஸ் வந்து நீங்க எப்ப வேணாலும் ரெஃபர் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூப்பா, தேங்க்யூ.